அந்த பரலோக ராஜ்யத்தை பார்க்கணுமே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கணுமே. நாங்கள் செபிக்கிறோம்ப்பா, இந்த எரி நரகத்துக்கு போயிடக்கூடாது, நரகாக்கினிக்கு போயிடக்கூடாது. நாங்கள் செபிக்கிறோம். அன்றுவரே கர்த்தர் மனம் இருக்குங்க, என் தெய்வம் மனம் இருக்குங்க, என் ரட்சிகர் மனம் இருக்குங்க. ஆத்துமக்களை தாக்கு, ஆத்துமக்களை தாக்கு. ஜோமனுங்கள் கண்ணீரோடு ஒரு 5 நிமிஷம் சோமனுங்க, கண்ணீரோடு ஒரு ஆத்ம பாரத்தோட ஒரு 5 நிமிஷம் சோமனுங்க. அன்றுவரே ஆத்மா வேணும் அன்றுவரே. நீங்க இல்லாம எத்தனை பேர் மறிக்கிறாங்க, இயேசு இல்லாம எத்தனை ஜனங்க மறிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு செபிக்கிறோம், ஒரு அறுவடையை தாங்க, அறுவடையை தாங்க, அறுவடையை தாங்கப்பா. நாங்க துறைகளில் செபிக்கிறோம். சபை நிரம்பி வெளியிடுமே, ஆத்மக்கள் நிரம்பி வெளியிடுமே. அன்றுவரை கொத்து கொத்தா மனம் திரும்பணுமே, ஜனங்க கொத்து கொத்தா ஒரு மனம் திரும்ப வரணுமே. நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. என் தெய்வம் மனம் இறங்குங்க, ரட்சிப்பின் தெய்வம் மனம் இறங்குங்க. அப்பா பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டார், ஒருவனும் வருவதும் சொன்னீங்களப்பா. பிதாவே இயேசுவை நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தலான ஆத்மங்கள் தேசத்தில் இருக்குது. 40 கோடி நாங்கள் செபிக்கிறோம். என்னை அதிசயங்களை புறப்பட பண்ணுகிற ஆண்டவர். ஆத்துமக்களை தாங்க, யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமக்களை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமக்களை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு கண்ணீரோடு ஆத்துமக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. கொண்டு வாங்கப்பா. சந்தி மன்னூரே, சந்தி மன்னூரே, எழுந்தருளோ மன்னூரே. போய் கொண்டிருக்கிறான். சந்திப்பீராக, திறந்தருவீராக, திருப்புவீராக, திருப்புமாண்டவரே, 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 திருப்புவீராக. தாங்காண்டவரே, நிறைவேறணுமே, நிறைவேறணுமே. அம்மே எழுந்தருளும் செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். இன்னொரு விண்ணப்பம் சொல்லி பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் பாருங்க, அதிகமான ஹார்ட் அட்டாக் மரணம். நிறைய இடங்கள்ல திடீர்னு பேசிட்டு இருந்தாருங்க, அப்படியே இறந்து போயிட்டாங்க. ஏகப்பட்ட சாவு. எனக்கு தெரிஞ்ச சகோதரி கூட அப்படிதான். நைட்டு பேசுறாங்க, அடுத்த நாள் உட்காரும் போது திடீர்னு வெக்கல் மாதிரி வந்தது, அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக் இறந்து போறாங்க. இப்போ அதிகமாக கேள்விப்படுகிற ஒன்று ஹார்ட் அரெஸ்ட். இந்த ஹார்ட் அட்டாக் நிறைய வியாதிகள்
நிறைய இந்த வியாதி கட்டப்படும்படியாக, இந்த வியாதியின் கூறுகள் தேசத்தை ஆய்வு செய்யாதபடி நம்ம எதிர்பார்க்கவே முடியல. இவங்க சாவாங்க அவங்க சாவாங்க நினைக்கவே முடியல. திடீர் மரணங்கள் நடக்குது, திடீர் சாவு நடக்குது. 8 வயது 8வது படிக்கிற 6வது படிக்கிற பிள்ளைகளோட ஹார்ட் அட்டாக்ல மரிச்சு போறாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஹார்ட் அட்டாக்ல மரிச்சு போறாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வியாதி ஜனங்களை தொடாதபடி கர்த்தர் காவல் போடும்படியாக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே என் தேசத்தில் இருக்கிற மரண வல்லமைகள், ஹார்ட் அட்டாக்களுடைய வியாதி வல்லமைகள் எல்லாம் கட்டுப்பாடுகள் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லா திடீர் மரணங்களை கொண்டு வருகிற எல்லா மரண ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, 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 கட்டப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது கட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஓ திடீர் மரணங்களை கொண்டு வருகிற எல்லா மரண ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. சபைக்குள்ள காவல் போடுங்க. அப்படிப்பட்ட மரணங்கள் ஒருவருக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் உயிர் சேதங்கள் ஒருவருக்கு வரக்கூடாது. சிறியோர் பெரியோர் எல்லாருமே ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகுவதாக தேவ கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் மேல பாதுகாப்பு வருவதாக, எல்லா இருதயங்கள் மேல தேவ கரம் வருவதாக, ஒவ்வொரு இருதயங்கள் மேல தேவ கரம் வேண்டாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. சாட்சி இருப்பித்தாங்க. இன்னொரு விண்ணப்பத்தை சொல்லுங்க. நம்ம கோயம்புத்தூர் பட்டணம் இந்த சோழர் பகுதியெல்லாம் என்ன தொழில் இருக்குங்க? தறித்தொழில். இப்போ இந்த தறித்தொழில் ரொம்ப இந்த கொரோனா டைம்ல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய தறிகள் வித்துட்டாங்க, ஏகப்பட்ட பேர். இதனால என்னாச்சுன்னா இந்த பகுதி ஃபுல்லும் தொழில் ஸ்தலமா இருந்தது. நிறைய இடங்கள்ல குடோன் வாடகைக்கு விடுறாங்க. சரியான ஓட்டம் இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க முதல் மாதிரி இல்லைங்க, தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. ஒரு அம்மா சொல்றாங்க முதல் மாதிரி வருமானம் இல்லை, ஜனம் அப்படி கூட்டமா வந்து வாங்குவாங்க. இப்ப ஜனம் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா பொருளாதார குறைவு, ஏன்னா தொழில் பாதிக்கப்பட்டிருக்குது. தறித்தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். முதல்ல கர்த்தர் பேசினார் தான், ஆனாலும் நம்ம ஜெபிக்க போறோம் தறித்தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. ஏன்னா சபை முழுவதுமாக நம்ம எல்லாம் தறித்தொழில் செய்யறவங்க தெரியுங்க. கர்த்தர் தறித்தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் சோத்திரம் பண்ணுவோம்பா. சோத்திரம் 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 சோத்திரம். அந்தவரே தறித்தொழில்கள் மேல உங்களுடைய கரம் வருவதாக, அந்தவரே தொழில்கள் ஸ்தலங்கள் மேல அந்தவரே உங்களுடைய ஆளுகள் வருவதாக, அந்தவரே மில்லுகளை ஆண்டவரே கரத்துக்கு கொடுக்கிறோம். எங்க தொழில் ஸ்தலங்களுக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். எங்க பட்டணத்தினுடைய தொழில்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே கட்டைகள் மாறுவதாக, தொழில்கள் பெருகட்டும் ஆண்டவரே, தொழில் ஸ்தலங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, நூறு காரியங்கள் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தறி தொழில்கள் அற்புதம் உண்டாகுவதாக, ஏற்ற வேளையில ஏற்ற கூலியில் கிடைக்கட்டும் ஆண்டவரே. தறி ஓட்டுபவர்களுக்குள்ள தேவ நல்ல ஆண்டவரே தொழில் கூலி கிடைக்கும்படியாக, அது வளர்ந்து பெருகும்படியாக, ஜனங்களுக்குள்ள ஒரு பொருளாதார வீழ்ச்சி இல்லாதபடி ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க போறதுக்காக சோத்திரம் பண்ணுகிறோம், 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 சோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமத்தை சோத்திரம் பண்ணுகிறோம். சோத்திரத்தினாலே தெரிவிக்கிறோம். அது மாத்திரம் இல்லைனால தேவனோட வார்த்தையை குறிப்பிட்ட சபைக்கு கொண்டு போயிருக்கிறீங்க. மேற்பன் மேல தேவ கரம் வருவதாக கர்த்தர் வல்லமை பயன்படுத்துவீராக. எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஓ துதி கன மகிமை செலுத்துகிறோம், துதி கன மகிமையை செலுத்துகிறோம், சோத்திரம் பண்ணுகிறோம். இது இருக்கிற வேளைகள்ல கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நசனாக இயேசு சாமி மூலம் ஜெபம் பண்ணி ஜெயம் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மேல ஸ்பேன் ஓடல, நைட் இல்லை, ரொம்ப ஒரு வெப்பமான சூழல் உட்கார்ந்துருக்கிறோம். நான் ஏற்ற நேரத்தில் கரெக்டாக உங்களுக்கு என்ன பண்ணுவேன், முடித்துடுவேன். தன்னுடைய வார்த்தை உங்களோடு பேசும்படியாக உங்களுடைய ஆறுதல் வசனம் முதல்ல உங்களுக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தையை அன்று கொடுக்குறாரு. ஏசாயா 49வது அதிகாரத்துடைய 15வது இருந்து 16 வாசிங்க. ஏசாயா 49 15 16. நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் பிள்ளையை, தாயானவள் பிள்ளையை மறந்தா கூட யார் மறக்க மாட்டாங்க? கர்த்தர் மறக்க. அடுத்த வசனம் வாசிங்க. உள்ளம் கைகளில் ஆண்டவர் நம்மளை என்ன இருக்குங்க வரைந்து வைத்திருக்கிறாங்க. நம்மளை உள்ளம் கையில் யோசித்து பார்க்க முடியுதா? ஒருத்தர் உருவத்தை ஒருத்தரை வரைய முடியும். ஆனால் ஹோல்ல இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளை தேவோட கரத்துல வரையாம கரை எப்படி இருக்கும்? அந்த கரத்துல நம்ம என்ன நம்மளைய
வரைந்து கொள்கிறார். அதனால சொல்றேன், நீங்க எல்லாருமே அவளோட கரத்துல எழுதப்பட்டிருக்கிறீங்க, வரைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால நீங்க யாருங்க? விசேஷமானவங்க. சரி, இப்போ உங்களுடைய கர்த்தரோடு பேசின வார்த்தை, சபைக்கு என்ன தேவை, சபைக்கு என்ன காரியம் தேவைன்னு சொல்லி இரவெல்லாம் நான் உட்கார்ந்து அந்த வனாந்திரத்துல உட்கார்ந்து நான் அழுது ஜெபிக்கும் போது கர்த்தரோடு பேசின வார்த்தை முதல்ல கனி. என்னங்க? முதல்ல கனி. சரி, பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல ஆதிகாரம் 37ஆம் அதிகாரத்தோட 26, 28 வாசிங்க. ஆதிகாரம் 37, 26, 28 வாசிக்கலாம். அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம். பாருங்கள், நமது கை அவன் மேல் படாமல் இருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமும் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். பாருங்க, யோசேப்பை என்ன பண்றாங்கன்னா வித்து போடுறாங்க. இஸ்மாயில் சந்ததிக்கு என்ன பண்றாங்க? இஸ்மாயில் அடிமையான பண்றாங்க, வித்து போடுறாங்க. தேவச்சனமே, தேவ பிள்ளைகளே, யோசேப்பு யாருன்னா கணிந்திருக்கிற திராட்சை கொடி. அவனுடைய கொடி சுவர் மேல என்னதுங்களா அப்படியே படர்தான். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான அனுபவம், சொந்த சகோதரர்களே குழியில போடுறாங்க. முதல்ல சொந்த சகோதரர்கள் என்ன பண்றாங்க? குழியில போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை முழுதும் நீங்க வாசித்தீங்கன்னா, முன்னாடி வாசித்தா நீங்க வாசித்தீங்கன்னா யோசேப்பு குழியில கத்திட்டு இருப்பாரு, மேல சகோதரர் என்ன பண்றாங்க? சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. இதுதான் நடந்த சம்பவம். ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு அதே ஆதிகாரம் 39ஆம் வசனத்தை 27 வாசிங்க. 39 அதே அதிகாரத்துல 39, 21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். யோசேப்பை விற்று போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயில ஏன் போனாருங்க? ஜெயில செய்யாத தப்புக்கு என்ன, குற்றவாளியா போனாரு. குற்றவாளியா போனதுலயும் என்ன உண்டாகுது அப்படின்னா, அங்க சிறைச்சாலையில என்ன உண்டாகுதுன்னா தயவு உண்டாகுது. அதே ஆதிகாரம் 41ஆம் அதிகாரத்துடைய 41 வாசிங்க. 41, 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்தில் தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். எகிப்து தேசம் முழுவதும் அடிமையா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பு வைத்தான். ஒரு மனிதனை குழியில போட்ட மனுஷனை 2வது ஜெயில போட்டாங்க. 3வது தேவன் அவனை உயர்த்தினார். இந்த யோசேப்பை உயர்த்துற காரணம் என்ன? குழியில விழுந்த யோசேப்பை, குழியில தள்ளின யோசேப்பை, ஜெயில போடப்பட்ட யோசேப்பை, அது பழி எப்படி சொல்றது, செய்யாத தப்புக்கு ஒரு குற்றவாளி என்ன யோசேப்பை தேவன் உயர்த்த, பார்வோனுக்கு அடுத்தபடியாக ஒரு அதிகாரியா தேவன் உயர்த்த காரணம் என்னன்னா, ஆதிகாரம் 41ஆம் அதிகாரத்துல 22 வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றணையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்தது. அவனுடைய கொடிகள் சுவர் மேல் விழுதுங்களா பட்டது. அதனாலதான் தேவன் யோசேப்பை கனிதருகிற திராட்சை கொடி. நீங்க யோசித்து பாருங்க, அதுக்கு முன்னாடி ஃபுல்லா நீங்க வாசித்தீங்கன்னா அதுல ஆதிகாரம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனம் 31 வாசிங்க. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் உள்ளே போய் அங்கே அழுதான். யோசித்து பாருங்க, குழியில் போட்டவங்க இந்த இத்தனை கஷ்டப்படுறது காரணம் யாருங்க? தன் சகோதரங்க. ஆனா அவங்கள பார்த்தோம்னா அவன் இறுதி என்னாச்சான்? யோசேப்புடைய இறுதி என்னாச்சான்? அழுக வருதான். அவனால கட்டுப்படுத்த முடியல. இவ்வளவு செஞ்சவன் மேல நமக்கு அழுக வருமா? அவன் மேல கோவம் வருமா? பழி வாங்குமா? அவனை ஏதோ செஞ்சிருவோம் நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த யோசேப்பு என்ன பண்றான்னா, அவனை அழுகிறதுக்கு ஒரு ரூமை தேடுறான். தனியாவே அழுகுறான். தன் சகோதரரை பார்த்தோம்னா அவனுக்குள்ள என்ன வந்ததுன்னா கோவம் வரல, அன்பு பொங்கி வருது. அதனாலதான் யோசேப்பை சொல்றாரு, கனிதருகிற திராட்சை கொடி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த யோசேப்புடைய சுபாவம் நமக்குள்ள இருக்குதா? இது பழைய ஏற்பாடுடைய விசுவாசி, இது பழைய ஏற்பாடுடைய பரிசுத்தவான். ஆனா அந்த மனிதனுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற வேதம் அவர் கையில் இல்லை. யோசேப்புக்கு இருந்தது. நம்ம கையில் இருக்கிற வேதம் எல்லார் கையிலும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. உண்மையிலுமே நம்மள பெரிய பாக்கியவான் உண்மையை சொன்னான். ஆனா அந்த நாட்கள்ல யோசேப்பு கையில் இல்லாத ஒரு வேதம் இல்லை. ஆனா அவன் இதயத்துல தேவனுடைய சத்தியத்துடைய வார்த்தை இருந்துச்சு. அதனால யோசேப்புக்குள்ள ஒரு கனிதருகிற வாழ்க்கை.
நமக்குள்ள ஒரு கனிதர் இருக்கிற வாழ்க்கை இருக்குது. நம்ம எல்லா ஆண்டோட பிள்ளைகள் தான், நீங்களும் நானும் எல்லாரும் ஆண்டோட பிள்ளைகள் தான். நமக்குள்ள என்ன கனி இல்லை தெரியுமா? நிறைய மத்தேயு 7ஆம் அதிகாரத்தினுடைய 16 வாசிங்க. மத்தேயு 7 அதிகாரம் 7 16 வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை என்ன அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? கனிகளினாலே ஒருத்தன் அறிய முடியும். உங்க கேரக்டர்னால உங்களை என்ன முடியும், உங்க குணத்தினால உங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் யாருன்னா, எனக்குள்ள என்னை பார்க்கிறோம், என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி நல்ல கேரக்டர் தெரியும். என் கனியினாலே உங்களை அறிஞ்சு கொள்ள முடியும், என்னை அறிஞ்சு கொள்ள முடியும். நீங்க யாரும் என்னை தெரிஞ்சுக்க முடியும் போது நான் பேசுகிற வார்த்தை, நான் செயல்படுகிற காரியம், எனக்குள்ள இருக்கிற கனி, சுபாவம், என்ன சொல்றது, எனக்குள்ள இருக்கிற கேரக்டர், அது என்னது கவிதை இருக்கிற ஒரு வாழ்க்கை இருந்தா அது நல்ல மரமா இருந்தா, நல்ல எனக்குள்ள நல்லது இருந்தா எனக்குள்ள நல்ல கனியை பண்ணுவேன், நான் கொடுப்பேன். இல்லைன்னா நான் கெட்ட மரத்தில் இருக்கிற கெட்ட பழத்தை போல நான் கெட்டதை செய்வேன். அது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 22 வாசிக்கும். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஒன்றுமில்லை. கலாத்திரத்துல நம்ம ஆவியின் கனிகளை குறிச்சு அவ்வளவு சொல்றோம். நமக்கு அன்பு இல்லை, அன்பு இருக்குது, சமாதானம் பண்றமா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நமக்குள்ளே ஒரு சில ஒவ்வொரு மரம் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு குணம் இருக்குது. நமக்குள்ள ஏதோ ஒரு கனி நம்மகிட்ட இல்லை. அதனாலதான் சொல்றாரு ஆண்டவரே, ஏதோ ஒரு கனி நம்மகிட்ட அன்பு இல்லாம அன்பு குறைஞ்சு போயிருக்கலாம், இச்சையடக்கம் நமக்குள்ள இல்லாம இருக்கலாம், நமக்குள்ள ஏதோ ஒரு கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை மறைவிடங்கள்ல ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குதுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கலாத்திர சொல்றாரு, நமக்குள்ள கனிதங்கிற ஜீவத்தை கத்தர் பார்க்கிறார், நம்மளோட குணங்களில ஒரு மாற்றத்தை கத்துறது பார்க்கிறாரு. இச்சையடக்கம் இல்லாம இருக்குதா, நம்ம இச்சையடக்கம் நமக்கு இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இச்சையடக்கம் இருப்பாங்க, கண்கள் இச்சையடக்கம் இருப்பாங்க. எனக்கு நிறைய ஃபோன் வரும், ஏகப்பட்ட ஃபோன், எங்கெங்கேயோ வரும். பெங்களூர்ல ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, பிரதர் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என் கண்ணு நான் யாரை பார்த்தாலும் தப்பாவே எனக்கு தோணுது, யாரை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆணை பார்த்தா கூட எனக்கு தப்பா தோணுங்கிறாரு. இந்த கண்ணில் எனக்கு இச்சையடக்கம் இல்லை, சிந்தனை எனக்கு இச்சையடக்கம் இல்லை. நம்முடைய இதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்குதோ அதுதான் வாய் பேசும். அப்போ அவர் மனிதனுடைய வாழ்க்கையில என்ன உங்க இதயத்தில் நிறையுதோ அப்பதான் நீங்க கனி கொடுப்பீங்க. நீங்க கனி கொடுக்காத காரணம் என்னன்னா, உங்க இதயத்தில் எதை நிரப்புறீங்களோ அதுதான் நீங்க கனி கொடுக்க முடியும். உங்களோட வைராக்கியத்தை உள்ள வச்சுட்டீங்கன்னா உங்க வாயில வைராக்கியம் வரும். நீங்க கசப்பு உள்ள வச்சுட்டீங்கன்னா உங்க வாயில கசப்பா வரும். உங்க இதயத்துல ஏதோ ஒரு விஷயத்த உள்ள மாற்றத்தை பிடிக்காத விஷயத்த வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க வாயில எப்படியாவது வெளியே வந்துடும். ஒரு பாவத்தை மறைக்கவே முடியாது. ஒரு பெண்ணானோட கர்ப்பத்துல பிள்ளையை மறைக்க முடியாதோ அதே போல ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற கனியற்ற வாழ்க்கையை அறிந்து கொள்ள முடியும். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க, நல்ல பொருள் தான், தரமான பொருள் தான், ஆனா அதுக்கு மதிப்பில்லாத இருக்கும்போது நீங்க வாங்க முடியுமா? ஒரு மதிப்பே இல்லை, அதை வாங்க முடியும்? வாங்க மாட்டோம். அதே போல தெய்வம் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுட்டாரு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம்னா நமக்குள்ள கனிது இருக்கிற வாழ்க்கை. யோசேப்பை உயர்த்துற காரணம் என்ன? ஏன் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் உயர்வு இல்லைங்க? ஏன் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஜெயிக்க முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் வெளியரங்கமா வெளிப்படவில்லை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளியரங்கமா தேவன் வெளிப்பட்டாரு. அவங்களும் அவனுடைய பிள்ளைங்க தானே, நம்ம அவனுடைய பிள்ளை தானே. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சார், நமக்கு மட்டும் ஒரு பாசாட்டி பார்க்க நமக்கு தோணுது இல்லை. பாருங்க, ஆசாரிகளை பார்த்து ஒரு கதை சொல்றாரு, உங்கள் நீதி அவங்கள காட்டிலும் அதிகமா இருக்கணும். நம்ம நீதி அந்த நாட்கள் ஆசாரிகள் பிரதான ஆசிரியர், அதை விட அதிகமா இருக்கணுமா நமக்கு. அப்போ நம்ம எவ்வளவு ஆண்டு நம்ம எதிர்பார்க்கிறாருன்னா, கனியற்ற வாழ்க்கையில் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு பூர்ணப்படலைன்னா வேஸ்ட். அன்பு இருக்குது ஆனா பூர்ணப்படலை, இச்சையடக்கம் இல்லை அப்படின்னா அது வேஸ்ட். நம்ம என்னதான் ஜெபிச்சாலும் நம்மளுடைய சிந்தை தீட்டுப்படுத்திட்டே இருக்குன்னா நம்ம கனி தர முடியாது. தேவச்சனமே, தேவ பிள்ளைகளை, உங்கள் இருதயங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. நம்ம கனி கொடுக்கிறோமா? நமக்குள்ள கனியற்ற வாழ்க்கை இருக்குதுன்னா நம்ம பிரயோஜனம் இல்லை. பாருங்க, ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை வாசிக்கும் போதுல எனக்கு ஒரு பயம் வரும். ஒரு முறை தேவனுடைய அன்பை ருசி பார்த்து பரமையை பார்த்து அவன் விழுந்து போயிட்டான்னா தேவனால கூட அவனை கொண்டு வர முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தேவனால கூட ஒரு மனிதனை கொண்டு வர முடியாது. நான் ஒரு சாட்சியை சொல்லும் போது ஒரு சாட்சி கேட்டேன். அவங்க சொல்றாங்க, ஒரு அம்மா சாத்தான் சபை குறித்து ரொம்ப அதையவே யோசித்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம் இல்லைங்க. நம்ம சிந்தனை என்ன சொல்லுதோ, இந்த இறுதி என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ சாத்தான் சபை மேல உங்களுக்கு என்னன்னா அது என்ன பண்றாங்க நான் பார்க்கணும்.
அது என்ன இருக்குது? இப்போ நம்ம கட்டளை ஆலயத்தில் என்ன பண்றான்னு பார்க்கறோம்னா, ஒரு தாட் இருந்தால் வேதத்தை குறித்து பார்த்தோம்னா ஆசையா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் சாத்தான் சபையில் என்ன செய்வாங்க, அங்க போய் நான் பார்க்கணும், அதை தெரிஞ்சு நான் ஜெபிக்கணும், இந்த மாதிரி தாட் அவங்க வந்துட்டே இருக்கனால ஒரு இடத்துல சாத்தான் சபை இருக்குன்னு கேள்விப்பட்டோம்னா அவங்க அங்க போயிட்டாங்க. உள்ள போனா நிர்வாணமா ஆடுறாங்க, குடிக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க. இவங்களுக்காக என்னடாது நம்ம பரிசுத்தங்கிற இங்க பூரா அசுத்தமா இருக்குது அப்படின்னு சொன்ன போனவங்க அவங்களுக்குள்ள அந்த பொல்லாத ஆள் வந்துருச்சு. இப்போ சிந்தை ஒழுங்கும் ஒரு பெண்ணுக்குள்ள இச்சை இருக்கிறதுங்கிறது அது பயங்கர மோசம். அது பெண் தன்னை வெளிப்படுத்துறாங்க, இச்சை உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்கன்னா அது பயங்கர மோசம். அப்போ அவங்களுக்குள்ள இந்த பிசாசு வந்துருக்கு. இப்போ அவங்களால வெளிவர முடியல. காரணம் என்னன்னா அவரோட கனிகள்னாலே அவளை அறிந்திருக்கிறாங்க. அவன் கனி அந்த உள்ளுக்குள்ள இச்சை இருந்ததோ உள்ள போனோம்னா அந்த அசுத்தாவே அவங்கள பிடிச்சிக்கிச்சு. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம கனி இல்லாம இருந்தோம்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒரு மரம் இருக்குன்னு, நீங்க வெளியே போறீங்க, எத்தனை வருஷமா மரம் இருக்குது, அது கனியில் என்ன நீங்க குறிப்பிட்ட தூரம் வைப்பீங்க, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, வெட்டி போட்டுருவீங்க. அதுதான் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கணிதங்கிற ஒரு ஜீவியம் கட்டுப்பாடுகளை வரணுங்க. சபை கட்டுப்பாடுக்குள்ள என்ன சபையில விட்டுட்டு போக கூடாது. நான் இன்னைக்கு கால உட்காந்து அழுதுட்டேன். நான் சொல்றேன், இன்னைக்கு சபை நிறைஞ்சிருக்குது, இது நிறைவில்லை. தரிசனம் பெருசா இருக்கும் போது, உங்க அழைப்பு பெருசா இருக்கும் போது, உங்க வேலை இருக்கிற பரம ஈவு பெருசா இருக்கும் போது நம்மளால ஏன் சாதிக்க முடியல சொல்லி நான் அழுது கொண்டிருந்தேன். தேவ ஜனமே தேவைப்படல. ஒரு கணித இருக்கிற ஒரு திராட்சை கொடியை போல யோசிக்கக்குள்ள கணித இருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்குதான். துரோகம் பண்ணவன மன்னிக்கிறாருங்க, அவனுக்காக பொங்கி பொங்கி அழுகிறாரு. எவன் குடியில் போட்டானோ அவனுக்காக அழுக முடியுமா? எவன் நம்மளை நாசம் பண்ணானோ, எவன் குடியை கெடுத்தானோ அவனுக்காக அழுகிறது எவ்வளவு பெரிய காரியம். யோசேப்புடைய இருதயம் பொங்கி பொங்கி அழுகுது, பொங்கி பொங்கி அழுகுது. துரோகம் பண்ண சகோதரன் நினைச்சு பொங்கி பொங்கி அழுது. அன்பில் போய் அந்த இடத்துல நீங்க அந்த வசனம் ஃபுல்லா நீங்க தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா, யோசேப்பை ஏதாவது பண்ணிடுவோன்னு பயம். யோசேப்பு அவங்க ஏதாவது பண்ணிடுவான்னு பயம் அவங்களுக்கு. ஆனா யோசேப்பு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு அப்படியே கட்டி அடிச்சு, ஆனா கடவுளை அவங்க தண்டிக்கிடுவான்னு சொல்லி யோசேப்பு நினைச்சுக்கிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ள வேண்டும். தேவைப்படவில்லை. கணிதர்கிற ஒரு நிரம்புகிற வாழ்க்கை, இந்த கண்ணு ஒரு கணிதர்கிற வாழ்க்கை இருந்தா, அவங்க வாய் கணிதர் தான். மற்றவங்களை எப்படி பேசுறோம், மற்றவங்களை எப்படி தீர்மானம் பண்ணுகிறோம், இவங்க இப்படிதான் இருப்பான தீர்மானம் பண்ணுகிறோம், அதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பு. அது கனி, தேவன் பார்க்கிற கனி. வார்த்தை தான், நீங்க சொல்ற வார்த்தை தான், நடக்கிற வார்த்தை, நீங்க என்ன பேசுறீங்களோ அதைத்தான் செய்வீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில உங்க இருக்கிற கணித இருக்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தினுடைய 16 வாசிங்க. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தினுடைய 16. நான் நேரமா சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, வைராக்கியம் விரோதம் இருந்தா அங்க என்ன கலகம் உண்டாகும். வைராக்கியம் மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா, வைராக்கியம் அவங்க அன்னைக்கு பண்ணாங்கல்ல மறக்கவே முடியாது. இப்படி இருக்கிறவங்களுக்குள்ள கலகம் பண்ணுவாங்க. அவங்க கலகக்காரங்க. அவங்க வைராக்கியத்தை வச்சுட்டு நீங்க என்ன மணிக்கணக்காக உபகாசம் பண்ணாலும் ஜெபிச்சாலும் உங்களால பிரயோஜனம் இல்லை. வைராக்கியம். யோசேப்பு துரோகம் பண்ணவனையே போய் கட்டி அணைச்சு சகோதரர்களை வாங்கன்னு சொல்றான். எப்படிப்பட்ட சுபாவம்! இதை விட எக்ஸ்ட்ரீம் நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் செய்தது இதை விட பயங்கரம். 2 கரங்களிலே ஆணை அடிக்கிறாங்க, அவருடைய கால்கள் அடிக்கிறாங்க, அவருடைய ரத்தம் உடம்பெல்லாம் ரத்தமா அப்படியே ரத்தம். நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ரத்தம் கையில் வந்து எனக்கு மயக்கம் வந்துடும். உண்மையில ரத்தத்தை கொஞ்சம் பாருங்க மயக்கம் வந்துடும். ஆனா ஏசப்பாவுக்கு ரத்தம் கொட்டிட்டு இருக்குது. ரத்த நாளங்களுடைய குழாய்கள் வெடிச்சு சிலுவையில அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை அவர் சொல்றார், பிதாவே அவங்க செய்வது என்ன தெரியல, அவங்களுக்கு மன்னிக்க. இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா? அவனுக்கு நல்லா வேணுங்க, அவன் செஞ்சதுக்கு அனுபவிக்கணுங்க. நம்ம இதுதான் நினைக்கிறோம். நிறைய இடத்துல அவன் செஞ்ச தப்புக்கு அப்பதான் நடக்கணும், அவன் என்ன பண்றானோ அதை செய்ய நடக்கணும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஆண்டோடைய சுபாவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எல்லாத்தையும் அவளோட பிள்ளைகளாக அவ எல்லாத்தையும் அன்பில, அன்பு சகல பாவங்கள் இருந்தவங்கள மூடும். அன்பு சகல பாவத்தையும் மூடும். துரோகம் செய்தவனையும் மன்னிக்கிற இருதயம் உங்களுக்கு இருக்குது. அவன் சொல்லுகிற துரோகம் செஞ்சவனும் அநியாயம் செஞ்சவனை உங்களுக்கு புலிசனியம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுட்டான். உங்களுக்கு ஒரு பேர் சொல்றேன், உங்களுக்கு புலிசனியம் பண்ணிட்டான். இப்ப அவன் தான் உங்களுக்கு பண்ணுன்னு தெரியும். அவன் வீட்டுக்கு வரான், நீங்க எப்படி வர வைப்பீங்க? அவங்களை பார்க்குறப்ப வந்துட்டான்டா குடி கெடுக்கிறதுக்கு எந்த மனசலாயோ அப்படிங்கிற இருக்கும் இல்லைங்களா? உள்ள வரும்போது நம்மளை அறியாம இவன் மேலே பயங்கர கோவம் வரும். தண்ணி வச்சுக்கோ, போ குடிப்போ அப்படின்னு எரிச்சடையும் இல்லைங்க. அப்படி இல்லை, அவனையும் நேசிச்சு அவனுக்கும் அன்பை வெளிப்படுத்த கற்றுக்கிறான். ஆண்டு விரும்புறது தான். நமக்குள்ள எல்லாம் இருக்குது. ஆனால் கனிய தெய்வம் எதிர்பார்க்கிறேன். நான் ஆண்டு கேட்கிறேன், ஆண்டவரை எல்லாம் உடஞ்சு நிற்கிறாங்க, நிறைய எதிர்பார்ப்போட வாழ்க்கையில நிறைய தேவைகளோட பிரச்சனையோடு இருக்கிறாங்க, நிறைய காரியங்களோடு இருக்காங்க. இவங்களுக்கு நான் போய் இவங்களுக்கு கனின்னு சொல்றோமா ஆண்டவரைன்னு சொல்லி அழுது. ஆண்டு சொல்றேன், ஆமா கனின்னு எதிர்பார்க்கிறேன். கனி இல்லை, அவனோட வைராக்கியம் இருக்குது, அவனோட கசப்பு இருக்குது, இச்சடக்கம் இல்லை. அவன் என்ன பண்றானா, விருப்பமான வாழ்கிறான், துர்மார்க்கத்தனமா பேசுகிறான், துஷ்டத்தனமா பேசுகிறான், ஆலயத்துல ஒரு மாதிரி இருக்கிறான், வீட்டுல ஒரு மாதிரி இருக்கிறான், தன் மனைவியை நேசிப்பதில்லை, தன் கணவனை மதிப்பதில்லை. இதெல்லாம் ஆண்டு சொல்லி என்னோடு கூட
வேதனைப்பட்டான். நான் சொல்லுகிறேன், கணிதர்கள் ஒரு திராட்சை கொடியை போல யோசேப்பு கணிதர்களாய் மாறி போனது போல நீங்களும் கணிதர்களாய் என்னங்க மாறி போகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஒட்டுமாங்க ஒரு இன்னொரு மரத்தினுடைய கொடியை கட்டிடணும்னு அப்படியே அந்த கிளையை வளர்த்துவாங்க. இயேசுங்கிற கொடி நம்மோடு இணையும் போது நம்முடைய சுபாவம் மாறி இயேசுடைய சுபாவம் நமக்குள்ள வைராகி நேச்சுரலாவே இருக்குது. நம்ம தகப்பன் முன்பு ஆதி தகப்பன் எல்லாருக்குள்ளேயும் கசப்பு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? காயக்குள்ள இருந்துச்சுங்க, வைராகி இருந்துச்சு, பொறாம இருந்துச்சு. அந்த சுபாவம் நமக்குள்ள ஜீன்ல வரும், வராமல இருக்காது, வரும். அந்த பொறாம வரும், காயம் கொடுக்குற சுபாவம் வரும், அதெல்லாம் வரும். யாக்கோபு தன் சகோதரரை ஏமாத்தினா அதெல்லாம் வரும். ஆனா அதை மீறி கிறிஸ்துவாக இயேசுடைய சுபாவத்துக்குள்ள நம்ம வர வேண்டும். இயேசுக்குள்ள இருந்த அந்த கடிதங்கிற வாழ்க்கை நமக்குள்ள வர வேண்டும். விரும்பாட்டி கூட கர்த்தர் சொன்னான்னா செய்ய நம்ம என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருக்கணும். அதனால கணிதர்கிற கர்த்தர் முதல் பாயிண்ட், கணிதர்கிற வாழ்க்கையை கர்த்தர் இருப்பாங்க. ரெண்டாவது விசுவாசம். பாருங்க, ஆதிகாரம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் வாசிங்க. நான் வேகமாக முடிக்கிறேன், சீக்கிரமா நீங்க வாசிக்கும் போது நான் வேகமா முடிப்பேன். ஆதிகாரம் 1ஆம் அதிகாரத்தினுடைய சாரி 2ஆம் அதிகாரத்தினுடைய 15:6 சாரி. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. யாருக்கு பேர் யாருங்க? ஆபிரகாமுக்கு அவனோட விசுவாசத்தை தேவன் என்ன பண்ணாருன்னா நீதி என்னங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேர் என்னங்க, உண்மை பேருங்க. நம்ம உலகத்துல விசுவாசின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே என்னங்க, ஆலயத்துக்கு போறோம், நமக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? விசுவாசி. ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, அவன் நீதிய, அவனோட விசுவாசத்தை நீதியா கர்த்தர் என்றார். நம்மளோட விசுவாசத்தை கர்த்தர் நீதி என்றாரா? நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் என்கிற அந்த விசேஷ வரங்கள் நமக்குள்ள இருக்குதா? விசுவாசத்துல வளர்ந்து வருகிறோமா? நமக்குள்ள விசுவாசத்துடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது? விசுவாசத்துடைய அளவு வளர்ந்துட்டு வர்றோமா? நம்ம இன்னும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஆதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் 27 வாசிங்க. 19. தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்தை குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடு கையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாம் மேல அவ்வளவு ஒரு பாசம். காரணம் என்னங்க, எந்த ஊர் போகிறது தெரியாம ஒரு அட்ரஸே இல்லாத வீட்டுக்கு அனுப்ப முடியும். நீங்க எந்த அட்ரஸும் கொடுக்கல, உங்க கையில் எந்த அட்ரஸும் கொடுக்கல, ஆனா நீங்க போக சொல்றீங்க, போமா நம்ம உங்களை இன்னைக்கு நம்ம கையில செல்ல இருக்கு, மேப் இருக்கு, எங்க வேணா போய்க்கலாம். அந்த நாட்கள் எந்த மேப் இல்லை, எந்த வழிநடத்தலும் இல்லை. ஆனா ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் ஒரு விசுவாச காட்ட எதிர்பார்க்கிறார். ஆதிகாரம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 1-3 வசனம். 1-3 சாராள் கர்ப்பவதியாகி அவருக்கு ஏற்ற காலத்துல ஒரு குமாரனை பெற்றுக்கொள். ஒரு இளம் 32 வயசு, ஒரு 20 வயசு பையன், ஒரு டீனேஜ் வயசு பையன் ஒரு தகப்பனாகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அவருடைய வயது சரீரம் முழுதும் தோற்றமெல்லாம் மாறின ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கொடுப்பேன் கர்த்தர் பேசுறாரு. வானத்து நட்சத்திரங்களை போல மாற்றம் பேசுறாரு. வானத்துல இருக்கிற நட்சத்திரம் எவ்வளவு இருக்குங்க, பூமியோட தூள் எப்படி இருக்கும், அதை போல குடும்ப சந்ததியை மாற்றம் சொல்றாரு. ஆனா அதை நம்பி தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து ஆபிரகாம் தேவனை சொன்ன வார்த்தையின்படி பின்பற்றி போகிறார். இன்னைக்கு நமக்குள்ளே விசுவாசி என்று சொல்லப்படுகிற நமக்குள்ளே அநேக நேரங்கள்ல கர்த்தர் சொன்னார்னா அதையே ஒரு சில நேரங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன நீங்க அடிப்படையாக நம்ம என்ன இல்லை, அநேக நேரத்துல விசுவாசம் இல்லை, அநேக நேரத்துல விசுவாசம் இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் வாசிங்க. காணப்படாத நிச்சயமா விசுவாசம் இருந்து பார்க்க முடியாது. இங்க ஆண்டவர் இருக்காரு இல்லைங்களா, இங்க அவர் இருக்கிறார், அவர் யாபத்து இருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி ஜெபிக்கிறாங்களோ அங்கே இருக்கிறன்னு சொன்ன ஆண்டவர் இங்க பண்றாருங்க, நம்ம நடுவில் இருக்கிறாரு. நம்ம அவர் பார்க்க முடியல, ஆனா உணர்கிறோம். அவர் பேசும்போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது நம்மளை அறியாதபடி சரீரத்துல ஒரு உணர்வு வருது, இங்கே தேவன் இருக்கிறாங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனா பர்சனலா நம்முடைய வாழ்க்கையில விசுவாச போராட்டம் நமக்குள்ள இருக்குது.
நான் சொல்றது தப்பா ரைட்டா சொல்லுங்க. விசுவாச போராட்டம் இருக்கா இல்லையா? எல்லாரும் ரொம்ப விசுவாசத்துல ஜெயிச்சு வந்துட்டீங்களான்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்க விரும்பல. ஏன்னா எல்லாருக்கும் இந்த விசுவாச போராட்டம் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா, தேவன் சொன்ன காலம் வரைக்கும் காத்திருக்கிற காரியம். இன்னைக்கு நம்மளால காலம் வர வரைக்கும் நம்மளால காத்திருக்க முடியல. அநேக காரியத்தினால காத்திருக்க முடியல. போன வாரத்துல ஒரு சிஸ்டர் ஜோன் வந்தாங்க இடத்துல. அவங்க தறி ஓட்டுறவங்க, கூலிக்கு வேலைக்கு போறவங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, நான் நிறைய பக்கம் வேலைக்கு போயிட்டு பிரதர், 2 நாள் இருக்கும் வேலை, 3 நாள் இருக்கும், என்னால் வேலை வாய்ப்பு இல்லை, எனக்காக ஜோம். கர்த்தர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்வேன். இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபித்து அனுப்பி விடுகிறேன். நேற்று அம்மா வீட்டில் கரெக்டாக போகும்போது கரெக்டாக ஃபோன் வருது. அவங்க சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொல்றாங்க, ஐயா உங்களோட சாட்சி சொல்றதுக்காக நான் கூப்பிட்டேன். என்ன சாட்சி சொல்றதுக்கு கூப்பிட்டாங்கன்னா, ஒரு இடத்துல வேலைக்கு கேட்க போனாங்க. வேலைக்கு கேட்க போனதுல அந்த ஓனர் சொன்னாரா, இது ரொம்ப வருஷமா தறி ஓடாம இருக்குது, 10 தறி கொடுன்னு, நீ வேணா ஆள் போட்டு நடத்திக்கணும்னு சொல்லி வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டையும் ஒரு குடோனையும் கட்ட கொடுத்தாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு நான் வேலைக்கு கேட்க போனேன், ஆனா ஆண்டவர் எனக்கு அந்த குடோனவே எனக்கு வாடகை கொடுத்தாரு. 10 தறி குடோனை, தறிக்கே தனியா வாடகை வரும். இதுல 10,000 ரூபாய்க்கு குடோனு வாடகை தறி எல்லாத்தையும் மொத்தமா ஒருத்தர் கொடுக்க முடியுமா? தேவனால் மாத்திரம் தான் முடியும். அப்போ புதிய காரியத்தை செய்வேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தை நம்பி அவங்க போனாங்க, கர்த்தர் செய்தார். அதான் சொல்லுங்க, நம்ம செய்ய மாட்டாரா? செய்வாருங்க, செஞ்சிருக்கிறாருங்க, செய்யாம இல்லைங்க. அவர்னால முடியாத ஒண்ணும் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்றேன், போன மாதத்துல எனக்கு யாராவது கர்த்தருக்கு பேசுறாருன்னா நான் திடீர்னு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசுனேன். நான் உட்காந்துருந்தோம், ஒரு குறிப்பிட்ட பேரை எங்களோட ஆண்டு சொல்லி எங்களோட கூப்பிடுனாரு. அவங்க கூப்பிட்டோன்னே அவங்க சொன்னாங்க, ரொம்ப மனசு பாரத்தோட உட்காந்துருக்கிறேன், நான் உடஞ்சு உட்காந்துருக்கேன், என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு சுமார் 6 லட்சம் இல்லை 10 லட்சம் எனக்கு வேணும். என் கையில் இந்த நகை வேலை 1,30,000 பக்கம் வந்துருச்சு, இன்னும் 2 லட்சம் வந்துட மாட்டேங்குது. அந்த மாதிரி பண தேவை இருக்குது. எனக்கு என்ன வழி தெரியல, கடன் வாங்கி செய்ய முடியாது. 50 லட்ச ரூபா மேல கடன் இருக்குது. ஆனா இப்போ கல்யாணம் பண்ணி அவசியம் மேல வேற வழியே இல்லை. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் செய்வாருங்க, பெரிய காரியத்தை செய்வார். நீங்க பெரிதான எதிர்பாருங்க, நீங்க கடனே வாங்காம காரியத்தை செய்வார், கடனே இல்லாம காரியத்தை செய்வார். இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? 10 லட்ச ரூபா கடன் இல்லாம கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்களா? கடன் இல்லாம சும்மா கொடுப்பாங்களா? யாரும் தர மாட்டாங்க. 100 ரூபாயை கொடுத்துட்டா, எப்போ 100 ரூபா எப்போ கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அதான உண்மை. ஆனா பாத்தீங்கன்னா கரெக்டா 2 வாரம் கழிச்சு அவங்க ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, சுமார் 6 லட்சத்தை அவங்க அண்ணன் வந்து கொடுத்தாங்க. சும்மா காணிக்க இல்லை, சும்மா நீ வச்சுக்கோ, உன் பிள்ளைக்கு திருமணம் பண்ணு சொல்லி 6 லட்சம் கொடுத்தாங்க. யோசித்து பார்க்க முடியுதா? ஆண்டவர்னால முடியாத ஒண்ணுமே இல்லைங்க. இதே 2024 அவங்களுக்கு 10 லட்சத்தை ஆண்டு கொடுத்தாரு. இந்த வருஷம் 6 லட்சத்தை ஃப்ரீயா கொடுத்தாரு. அவங்க சொல்றாங்க, ஆண்டவருடைய மகத்துவம் பெரியது. அழுது கொண்டு இருந்தாங்க. இனி அழ வேண்டாம், ஏன்னா விசுவாசம் என்கிற ஒரு ஆயுதம் நமக்குள்ள இருந்தா கிரகிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் கொண்டு வருவா. நீங்க கூட ஒரு சில நேரங்கள் விசுவாச போராட்டத்துல நமக்கு எந்த விசுவாசம் வரும்னா, சிதசன் தலைவலி வந்தா ஜோம் பண்ணிடுவோம், காய்ச்சல் வந்தா ஜோம் பண்ணிடுவோம். ஆனா பெரிய தேவை வந்ததுன்னா நம்மளால விசுவாசம் இருக்க முடியாது. பொருளாதாரத்துல மட்டும் நம்ம பெரிய போராட்டம் பாருங்க, எல்லாரும் வாழ்க்கையிலும். நான் சொல்லுகிறேன், விசுவாசிங்க. எங்கேயோ ஒரு சகோதரி, எங்கேயோ இடத்துல ஜெபம் பண்ணுகிற சகோதரி, அவங்க ஜெபி சொன்ன கர்த்தர் விசுவாசத்தை கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம் செய்வார். நான் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். விசுவாசிங்க, கிரகிக்க முடியாத அற்புதம் செய்வார். கடன் வாங்க யோசிக்காம, ஆண்டவரே எனக்கு செய்யும் ஆண்டவரே, துறப்பு நின்று தேவசமத்துல உட்கார்ந்து நீங்க அழுது ஆண்டவரை கொடுங்க, நம்புன்னு சொல்லி கேட்டு பாருங்க, கர்த்தர் கொடுப்பாருங்க. யாரையும் ஆசீர்வதிக்கிறாருங்க. இந்த தமிழ்நாட்டுல, இந்த இந்தியாவுல துன்மார்க்கெல்லாம் பெருகி நிற்கிறான். ஏன் நீதிமான் பெருகக்கூடாது? ஏன் வசனம் சொல்றது, நீதிமான் படையை போல செழிப்பான வசனம் இருக்குது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் வசனம் இருக்குது. ஆனா நமக்குள்ள ஆசீர்வதிக்க முடியாத ஏதோ ஒரு தடை இருக்குன்னா காரணம் என்ன? நமக்குள்ள விசுவாச போராட்டம். ஒரு 2000 ரூபாய் தேவைன்னா நம்மளுடைய இறுதியில் ஒரு கணக்கு வந்து 2000 தேவை. யார்ட்டு கேட்கறது இல்லையே, இவர் கேட்கறது இல்லையே, ஒரு தவிப்பு வந்துருது. இந்த வாரம் அதுக்கு நம்ம இதுக்கு நம்ம தவிப்பு வந்துருது. நான் சொல்லுகிறேன், நான் டெஸ்ட் வேணா பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, விசுவாசத்தோடு ஆண்டவர் நான் யார்கிட்ட கேட்க மாட்டேன், நீங்க அற்புதம் செய்யும் டெஸ்ட் பண்ணி பாருங்க, கர்த்தர் செய்வார். ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷன் கொடுத்துட்டா நான் சொல்லி காட்டியிருப்பான். ஆனா பரலோகத்தின் தெய்வம் அவன் கரத்துல கொடுத்துட்டாருன்னா அவர் அள்ளி கொடுப்பார். கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல, அவர் அள்ளி கொடுக்கிறவர், உன் கரத்தை பெருகப்படுகிறவர். அதனால நீங்க விசுவாசிங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்க வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தோட 11 வாசிங்க. எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். வயது சென்றவங்க பிள்ளை பெற்றாங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்கிறது நார்மலா அன்நார்மலாங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே ஆப்ரேஷன், கத்தி வச்சுன்னு பண்றாங்க, அறுத்துறாங்க, கத்தி வச்சுன்னு பண்றாங்க. எங்களுக்கு குழந்தை திரும்பாதுங்க, கட்டிங் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த நாட்கள்ல வயது சென்றாலும் அந்த அம்மா பிரசவ வலி அனுபவிக்கிறாங்க. வயசான ஒரு பாட்டி வந்து பிரசவ வலி அனுப்பிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்.
ஒரு முதிர் வயசு இருக்குது, ஒரு நல்ல இளம் வயசு இருக்குது, இளம் 32 வயசு இருக்குது, வெள்ளை பிறகு நடந்து போய் பிரசங்கம் பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம என்ன வேணா பிரசங்கம் பண்ற பிரச்சனை இல்லை. வயதானதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை பெற்றெடுக்கிற ஒரு பலத்தை கற்றுக் கொடுத்தார். அதுதான் நம்முடைய விசுவாசம். உங்க வாழ்க்கையில பலவீனம் வரும்போது, வியாதிகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது சாராளை நினைச்சு பாருங்க. சாராளுக்குள்ள இருந்த விசுவாசம், சாராளுக்குள்ள இருந்த அந்த தேவ கரம், தேவன் செய்த அற்புதத்தை நினைச்சு பாருங்க. வயது சென்றவனுக்கே இவ்வளவுப்பட்ட அற்புதம் செய்யும் போது நமக்கு செய்ய மாட்டாருங்கிற விசுவாசத்தை நீங்க கனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தோட 6, 11 நிறைய இருக்குது. இதை ஃபுல்லா நீங்க வாசிக்கலாம். நீங்க தனியா வந்து நீங்க வாசிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தோட 17, 24 வாசிங்க. யாக்கோபு விசுவாசமும் கிரியை இல்லாதது இருந்தால் தன்னினாலே செத்ததாய் இருக்கும். பாருங்க, விசுவாசம் கிரியை இல்லாம இருந்துங்க செத்ததா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் வாயில சொல்றது மாத்திரம் இல்ல, நம்மளோட வார்த்தையில சொல்றது மாத்திரம் இல்ல, அதை செய்யும் போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அது ஃபுல்லா நீங்க ஒரு 24 வாசிக்கலாம். அதுல யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தோட 17, 18, 19, 20 வாசிக்கலாம். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாததா இருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அடுத்தது, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு, கிரியைகளில் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்தது நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தினது போல கிரியைகளினாலே அல்லவே நீதிமானாக்கப்பட்டான். கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டான். கிரியை செஞ்சாதான் நம்ம நீதிமானாக்கப்பட முடியும். ஒரு மகனை வந்து கொடுத்தமான ஈசாக்க பலிபீடத்தை வச்சுட்டார். நீங்க அந்த இடத்துக்கு நீங்க போயிடணும். ஈசாக்க பலிபீடத்தை வச்சுட்டாரு. கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை, கர்த்தர் ரொம்ப வருஷம் பிள்ளை இல்லை, அந்த குழந்தைய கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப ஈசாக்கு வளர்ந்தாச்சு. அவன் போகும்போது வார்த்தை, ஆண்டவர் அப்பா எங்க ஆடுங்கன்னு கேட்கிறாரு. பலிபீடத்துல தன் மகனை வச்சாச்சு. நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா? தன் மகனை வச்சுட்டு பலி செலுத்த போறாரு. அவர் வந்து நடிக்கல, சும்மா பாசாங்க பண்ணல, போய் கழுத்த இருக்காம சும்மா நடிக்கல. ஆண்டவர்கிட்ட நம்ம சும்மா நடிச்செல்லாம் பண்ணல, உண்மையாலுமே கழுத்த கத்தி எடுத்தாரு. பக்கத்துல கொண்டு போயிட்டு மகனை சேதப்படுத்த கை வைக்காத, அவங்க பிள்ளை மேல கை போடுறாங்க. அப்போ சொல்லலன்னா அவருக்கு தப்பிள்ளைய கட்டிங் பண்ணிப்பாரு. உண்மை அதுதான். அப்போ அப்படிப்பட்ட விசுவாச தந்தையை சொல்லப்படுகிற ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசத்தினுடைய அந்த அளவுகள் நமக்குள்ள வர வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஏன்னா விசுவாசங்கிறது ஏன் விசுவாசத்தை பத்தி பேசுறேன்னா, இந்த பரலோகம் என்கிற விசுவாசத்தை தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் ஆண்ட பிள்ளையை நான் விசுவாசத்தான் ஆண்ட பிள்ளையை நடந்து கொள்ள முடியும். நான் உலகத்தின் பிள்ளையா இருக்கிறேன், உலகத்தினுடைய வாழ்கிறேன் அப்படின்னா உலகத்தினுடைய என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் நமக்கு வரும். ஆனா விசுவாசத்தா கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வர முடியும். யாரை விசுவாசிக்கிறதுங்க? விசுவாசம் 2 இருக்குது. யார் விசுவாசிக்கிறீங்க? தேவன். தேவன் எப்படிப்பட்டவருங்க? அவருக்கு எத்தனை பேர் இருக்குதுங்க? யெகோவா சம்மா, அவர் இருக்கிற அவரு எப்படி செய்ய நிறைய பேர் இருக்கு. அவருடைய பேர்களுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. அவர் பேர்கள்ல அவ்வளவு மகத்துவம், பேரு அடைப்பேர் எல்லாமே அவர் கிரியினாலதான் வந்துச்சு. அவர் தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறத பேர்ல அவருக்கு அர்த்தம் உண்டு. அது மாதிரி வல்லவர், நல்லவர் சொல்றமே, அதை ருசிச்சா, அதை நம்ம தியானிச்சா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெறுவோம். இந்த விசுவாசம் என்பது எப்படி வரும் நினைக்கிறீங்க? ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 19, 20 வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 19, 20, 21 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12 வாசிக்கலாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாம தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம் என்னங்க? அவன் விசுவாசத்துல பலவீனம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன? விசுவாசத்துல அவனுக்கு நம்பினான். அவன் சூழ்நிலையை அவன் பார்க்கல. இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம், நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம், நம்மளுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு விஷயம் சரியில்லைன்னா நம்ம முதல்ல எங்க போகணுங்க? டாக்டர். ஒரு வியாதினா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லைங்களா? விசுவாசம் நமக்குள்ள குறைந்து நம்ம எங்க வரணும்? கட்டுரை ஆலயத்துல வந்து ஆண்டவர் எனக்குள்ள விசுவாசம் குறைஞ்சிட்டு இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல. ஏன்னா ஜெபம் பண்றது கூட விசுவாசம், ஜெபம் வேஸ்ட். நீங்க மணிக்கணக்கா ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லைன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், சும்மா உளற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு விசுவாசம் குறைந்து போகுது, பலவீனமா இருக்குது. நிறைய பேருக்கு என்னவா இருக்கு? விசுவாசம் பலவீனமா இருக்குது. காலம் தாமதிக்குது. ஆனா காலம் தாமதித்தாலும் நிச்சயமாக என்ன நிறைவேறும்.
உங்களுக்கு கர்த்தர் சொல்லிட்டாரா, அது நிறைவேற்றா போயிடுவாரா? நிறைவேற்றுவா. வாக்கு பண்ணார்னா அதை அப்படியே நிறைவேற்றுகிற தெய்வம் நிறைவேற்றி அவர். அதனால நீங்க சொல்றது ஒண்ணு, விசுவாசத்துல பலவீனமா இருக்காதீங்க, விசுவாசத்துல குன்று போயிருக்காதீங்க, விசுவாசத்துல சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் மலை மேல இறங்கி வந்தோம்னா குஷ்டரோகிகளுக்கு வர்றான். குஷ்டரோக வியாதி சுகப்படுத்தவே முடியாது. குஷ்டரோக வியாதி நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இல்ல, ஒரு குஷ்டரோகி வந்தானா அவன் சொல்லணும், ஐயோ நான் வர தீட்டுன்னு சொல்லணும். ஆனா இயேசு கிறிஸ்து வந்தோடனே ஆண்டவரே சித்தமான சுத்தமாக்குன்னு சொல்றார். சித்தம் உண்டு சுஸ்தமாக்குன்னு சொல்லி கர்த்தர் கையை வச்சார். அவன் தொடர்றார். ஆண்டவர் விசுவாசமா அவனை தொடர்றாரு. குஷ்டரோகி தொட்டாவே இல்லை பாருங்க, சிறங்கு வந்தவங்களை கை வச்சா நமக்கு வந்துடும் பயப்படுது. குஷ்டரோகி அதை விட, இந்த வியாதி அதை விட, ஸ்கின் எல்லாம் அழுகி போற ஒரு ஸ்கின்னை ஆண்டவர் தொட்டு சுகமாக்குறது. நீங்க சொல்லலாம் விசுவாசம், அது அவர் செய்வார், நம்ம செய்யணும். அதுதான் விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில போராட்டங்கள் வரும்போது நம்ம செய்ய வேண்டியது அந்த விசுவாச போராட்டத்தை எல்லாரும் போராடித்தான் ஆகணும். பலவீனமா இருக்கக்கூடாது. விசுவாசம் கூடாதுங்க, பலவீனமா இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பாருங்க 1 கொரிந்தியர் 12:9 வாசிங்க. விசுவாசம் என்ன? வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். குணமாக்கும் வரம். விசுவாசம் என்பது ஒரு வரம். அந்த விசுவாச வரத்துல என்ன உண்டாகுது? குணமாக்குற வரம் கிரியை செய்யலாம். உங்களுக்குள்ள வரம் கிரியை செய்யணும்னா முதல்ல என்ன வேணுங்க? விசுவாசம் வேணும். வரம் பெற்றுக்கிறீங்க, வரம் இல்லைன்னு சொல்றவங்க யாருன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வரம் இருக்குது, ஆனா என்ன இல்லைங்க? இந்த வரம் கிரியை செய்யாத காரணம் என்ன? நமக்குள்ளே விசுவாசம் இல்லை. அதனாலதான் வரம் கிரியை செய்யல. வசனம் சொல்லுது, ஒரு வியாதி பெற்றிருந்தா யாருக்கு சொல்றது? நம்ம எல்லாமே சபை மூப்பர்கள், நம்ம எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள். நமக்குள்ளே என்ன வேணுங்க? விசுவாசம் வேணும். போய் கை வச்சு ஜெபிக்கணும். யாருந்தாலும் அவங்களுக்காக நம்ம என்ன, பக்கத்துல ஒரு பிரச்சனையா வாங்க நான் ஜெபிக்கிறேன், என்ன எடுத்துட்டு வாங்க, சபை கூடி போறோம் வாங்க, நான் விசுவாசமா ஜெபம் பண்ணி சாட்சிகள் எழுப்பணும், ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ணணும். நான் வார ஜூம் மீட்டிங்ல இதெல்லாம் நாம எல்லாமே நம்ம அவங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் மேலும் பேசுகிறேன். ஆனா ஜூம் மீட்டிங்ல அப்படி இல்லை. ஜூம் மீட்டிங்ல அவங்க சொல்லுவாங்க, அவர் பேசுறது பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சத்தியமா நான் சொல்லுவேன், சத்தியமா சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில தேவையானது முதல்ல கணிந்திருக்கிற வாழ்க்கை, ரெண்டாவது விசுவாச பலவீனமா இருக்குது. விசுவாச பலவீனம் நமக்குள்ள இருக்குது. அது ஒரு வியாதி மாதிரி தொத்து இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு? நிறைவேற்றுவார். எவ்வளவு காலமாக நிறைவேற்றுவார். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில நடக்காம இருக்குது, நடவைப்பாரு. அப்படி சொன்னது அவரு தானே, நிறைவேற்றாம போயிருவாரா? ஆகார் வனாந்திரத்துல போய் நிற்கும் போது வனாந்திரத்துல யாருமே இல்லை, உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா யெகோவாங்கிற தெய்வம் இருக்கிறது இந்த ஆகார் நம்புற. அதனாலதான் அவளுக்கு ஒரு தெய்வனை அனுப்பி ஊற்றுக்களை திறந்து அவளோட வாழ்க்கையை மாற்றி போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்புறது அவரால் ஆகும். நம்மளுக்கு அப்படி செய்ய இருப்பாருங்க. ஒரு ஆகாருக்கு அந்நிய புறஜாதியான ஸ்திரீக்கு ஒரு தேவனை அனுப்புறாருன்னா நமக்கு ஒரு தேவனை அனுப்ப மாட்டாரா? நம்மளை அப்படி போசிக்க மாட்டாரா? நம்மளை அப்படி கையில பிடிச்சு தாக்க மாட்டாரா? ஏங்க அந்நிய புறஜாதிங்க வனாந்திரத்துல இருந்த அந்த பெண்ணு அந்நிய புறஜாதி, யெகோவாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஸ்திரீ. ஆனா தேவன் அந்த ஸ்திரீக்கே ஒரு தேவனை கட்டளையிடுறாருன்னா, நீங்கள் நானும் அப்பா பிதா என்று கூப்பிடுகிற புத்தி சாத்திர இருக்கிற நமக்கு ஒரு தேவனை கட்டளையிட மாட்டாரா? நமக்கு போசிக்க வழி செய்ய மாட்டாரா? நம்முடைய எதிர்காலத்தை மாற்ற மாட்டாரா? நம்முடைய சூழ்நிலை மாற்ற மாட்டாரா? அவர்னால் நம்புவது அவர்னாலே ஆகும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புவது உம்மால் ஆகும். சொல்லுங்க, விசுவாசத்தினுடைய அளவுகள் அதிகமாகட்டும், விசுவாசத்துல பிறவிட இல்லாதபடி விசுவாசம் வளர்ந்து பெருகட்டும். சொல்லுங்க, நான் நம்புவது அவரே நாள் ஆகும். நான் நம்புவது அவர்னால ஆகும். நான் நம்புறேன், எனக்கு வாக்கு பண்ணிட்டாரு, அதை நிறைவேற்றுவார். நான் நம்புகிறேன், இனிமே நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் விசுவாசிப்பேன். சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லுங்க. மத்தேயு 21 அதிகாரத்தோட 22 வாசிங்க. மத்தேயு 21 அதிகாரத்தோட 22. ஹalleluya. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ பெறுவீர்கள் என்றார். பாருங்க, ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ விசுவாசமா இருந்தாங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சின்ன ஜெபம் பெரிய காரியத்தை கொண்டு வர முடியும். ஒரு அரசாங்கத்தை மாற்ற முடியும். ஒரு சின்ன ஜெபம் இயற்கை சூழ்நிலை மாற்ற முடியும். பாருங்க, தென்கொரியாவில் ஒரு சபையில் ஒரு சிஸ்டர் கர்ப்பஸ்திரி அவங்க போறாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த நாட்டில் வந்து நம்ம எப்படி போறோம், ரேஷன் கடையில் போறோம், அதே மாதிரி லைனா போடுவாங்க. போகும்போது அந்த இடம் வந்து அப்படியே பூமி அசைது நிலநடுக்கம் வருது. நம்மள அந்த இடம் வந்து ஓடும் இல்லை. இவங்க நடுவில் போய் முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றோம் நான் நிக்கிறனால நின்று போகட்டும். சொன்ன செகண்ட்ல இயற்கை சீற்றம் நின்று போச்சுங்க.
அதன் மூலியமா சபைக்கு சுமார் 100 பேர்த்த கூட்டிட்டு போனாங்களா. ஏன்னா அந்த அம்மா கையை உயர்த்துச்சு, நீ என்ன பண்ணுமா, அவங்க இந்தியா கையை உயர்த்துறோன்னே அந்த இயற்கை அந்த சீற்றம் நிலநடுக்கம் நின்று போச்சு. அதை கேட்டு எப்படி என்ன பண்ண, நீ கை நீட்டோட செகண்ட் நிலநடுக்கம் நின்று போச்சு, நான் எப்படி சொல்லி அதன் மூலியமா இயேசுவை ஏற்றுக்கொண்ட 100க்கு 100 பேரா அந்த விசுவாசி. நான் தேவதினமே நம்ம கொண்டு அவர் கட்ட செய்யணும். வரப்போற நாட்கள்ல எலியா வந்துட்டு போயிட்டாரு, ஏனோக்கு வரப்போறாரு. ஆனா இந்த நூற்றாண்டுகள்ல நம்ம தான் எலியா, நம்ம தான் எஸ்தர், நம்ம தான் நெகேமியா, நம்ம மூலியமா கர்த்தர் அற்புதம் செய்வாரு. நம்ம கொண்டுதான் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யணும். எத்தனை வருஷம் காத்திருந்து திடீர்னு ஒருத்தர் வந்து நான் செய்ய போறேன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். நம்மளை கொண்டு, உங்களை கொண்டு, உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்யணும்னா உங்களுக்குள்ள விசுவாசம் விளைவினமா இருக்கக்கூடாது. அப்படி என்ன சொல்ல வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை சாவு விளிம்புக்கே நீங்க போனாலும் நீங்க சொல்ல வேண்டியது, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டு கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உண்மை சொல்கிறேன், உங்களை அழைத்தவர் உயிருள்ளவர், என்னை அழைத்தவர் உயிருள்ளவர், நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளவர், நான் நேசிக்கிற தெய்வம் உயிருள்ளவர், நான் நம்புகிற தெய்வம் உயிருள்ளவர். சொல்லுங்க, வாக்கு பண்ணுங்க, நான் நேசிக்கிற தெய்வம் உயிருள்ளவர், நான் ஆராதிக்கிற சத்த தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் உயிரோடு இருக்கிறவர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்தவர், அவர் உயிரோடு இருக்கிறார், நம்புகிறேன், அவர்னால ஆகும். நீங்க நாள்ல திருமண தடை, குழந்தைகளை காத்திருக்கீங்க, வீடு கட்ட காத்திருக்கீங்க, இடம் காத்திருக்கீங்க, நான் ஒன்னே சொல்லுகிறேன், விசுவாசத்துல பிழைமையாம இருக்காதீங்க, விசுவாசிங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். கேரளாவில் நானும் எங்கள் அப்பாவும் ஒரு ஊழிய பயிற்சி போயிருந்தோம், பைபிள் கிளாஸ் போயிருந்தோம். அதோட தலைவர் வந்து பெரிய ஸ்தாபனம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உள்ள போயிட்டே இருக்குது. சுமார் ஒரு எப்படி இருந்தாலும் 100 ஏக்கரா மேலே இருக்கும் அந்த இடம், 100 ஏக்கரா மேலே இருக்கும். போகுது நான் சொல்கிறேன், அப்பா போகுதுல ஒன்றா போகணும் அப்படின்னு. லாஸ்ட் போனால் பைபிள் காலேஜ். அந்த பைபிள் காலேஜில் தமிழ் பேசுகிறவங்க ஒரு குரூப் 50 பேர், ஒரு குறிப்பிட்ட மலையாளம் பேசுகிறவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. அங்கே தான் நாங்கள் இருக்கணும். அப்போது அங்கே அந்த விசுவாசம் தந்தையும் சொல்லப்படுகிற அந்த சாப்பிட லீடர் வந்தார். அவர் சொல்கிறாரு, ஒரு நாளில் இதே ரோடில் தெருவில் உட்காந்து சாப்பிட்டுங்க, இதே ரோடில் பிச்சைக்காரன் மாதிரி எனக்கு ஒருவேளை சாப்பாடு ஒன்று கேட்டேங்க. ஏன் அப்படி கேட்டாருன்னா, ஏசு ஏற்றுக்கொண்டோன்னே அவன் துரத்து விட்டாங்க, நீ போ, நீ சொத்துக்கு நீங்கள் வந்து நிற்க முடியாது, ஏசு ஏற்றுக்கொண்டே போனாங்க. ஒரே பைபிளை தூக்கிட்டு வந்த மனுஷன், ரத்தத்தை பைபிள் வாங்கணும்னா, ஒரு புக்ஸ் வாங்கணும்னா, படிக்கணும்னா காசு இருக்காது, ரத்தத்தை வித்துட்டு வந்து அந்த காசு வச்சு ஊழி பண்ணுவான். தெருக்களே படுத்துட்டு போறான், ஒரு சின்ன செவரு பக்கத்தில் படுத்துட்டு போறான். நைட் போலீஸ்ல தட்டி எழுப்பி இங்கே படுத்துருக்கேன்னு சொல்லி அவங்களை போய் கேஸ் போடுவாங்க. அப்படி வனாந்திரம் வந்த மனுஷன் ஒரு நாள்ல அவர் போவாரான், ஒரு பெரிய இடம் 100 ஏக்கர் இடம் இல்லைங்களா, அது உள்ள போய் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த இடத்துல கொடுங்க, இந்த இடத்துல கொடுங்க. விசுவாசிக்க முடியுதா? 100 ஏக்கர் இடத்த ஒரு மனுஷன் கையில, பிச்சை எடுக்கிற மனுஷன் கையில பைபிள் வச்சுட்டு ஒன்றும் இல்லாத, ஒரு ரூபாய் அட்ரஸ் இல்லாம, ஒரு இல்லாம தெருவில் கிடக்கிற மனுஷன் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த இடத்த எனக்கு கொடுங்க, ஆண்டவரே இந்த 100 ஏக்கர் இடத்த எனக்கு கொடுங்க, உங்களோட ஊழியத்தை செய்யணும், உங்க ராஜ்யத்தை கட்டணும், உங்களுக்காக எழுந்து பிரகாசிக்க எனக்கு தாங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை எப்படி ஆண்டு கேட்ட தெரியுமா? ஈவினிங் இவர் ஊழிய செய்யறதை கேள்விப்பட்டு ஒருத்தர் கூட்டிட்டு போற, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. அந்த ஏரியாவோட பெரிய ஆளு, அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனை, வால்வுல பிரச்சனை, அவர் டெட்டுங்கிறாங்க. லாஸ்ட் நாள் சொன்னா எல்லாம் கைவிட்டாங்க. கடைசி நேரத்துல இவரை கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணுறாங்க. இவர் ஜெபிக்கிறாரு, கைகளை வச்சு, ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும், விசுவாசிக்கிறேன், அற்புதம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த நாள் அவருடைய மரணக்கட்டு உடஞ்சு போச்சு. அந்த மனுஷன் சொல்றாரு, அவரை கூப்பிடுறாரு, நல்லாயிட்டேன், உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நான் ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்காக நான் ஜெபம் பண்ணிருக்கேன். எங்க எந்த ஏரியா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஏரியா சொன்னேன். அப்படியா, சரி வாங்க, நாளைக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், நீங்க வாங்க. கூட்டிட்டு போனா அவருடைய இடம் அது. அந்த ஆர்பேஸ்னா படுத்து இருப்பீங்க, அந்த 100 ஏக்கரா அவர் இடம். அந்த 100 ஏக்கராவை அவர் பேர்ல ஒன்னும் பணம் வாங்காம, ஒரு காசு கொடுக்காம எழுதி கொடுத்தாருங்க. அதுதான் விசுவாசம். ஒரு மனிதனுடைய விசுவாசம் தான் இயற்கை சூழ்நிலை எல்லாத்தையோட தேவன் செய்ய முடியும். அந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட 100 ஏக்கர் இடத்தை கொடுத்து ஒண்ணுமே இல்லை, ஒரு வழி இல்லை, சாப்பாடு இல்லை, அட்ரஸ் இல்லை, எதுவுமே இல்லை, அந்தஸ்து இல்லை, எதுவுமே இல்லை. அவர் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். அதை சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம விசுவாசத்தை ஜெபம் பண்றோம். ஆனா விசுவாசமா ஜெபிக்கிறோம்ங்கிறது தான் கேள்வி. நம்ம விசுவாசிச்சா தேவகை மீனவங்க காண்போம். நம்ம எவ்வளவு ஜெபம் இருக்கிறோம், எத்தனை தரப்பில் வாசிச்சவம் இருக்குது, எத்தனை சைன் பிரேயர் இருக்குது, ஆனா அதுல என்ன இல்லைங்க, நமக்குள்ள விசுவாசம் என்பது இல்லை. அநேக நேரங்களில் நம்ம விசுவாசத்தா இயற்கை அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். விசுவாசிங்க. அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் மலையாளம் பேசுறாரு ஃபுல்லா. எங்க அப்பா சொல்லுவாரு, என்னன்னா ஒரு புரியலடா அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு தமிழ்ல வந்து கேன்சல் பண்ணாரு. அப்பா எங்க டாடி எப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அவர் வந்து அவர் வயசுக்கு என்னோட ஃப்ரெண்டு மாதிரி அங்கே இருந்தார் அந்த காலேஜ். நான் யோசிச்சு பார்க்குற ஒரு நேரங்கள் அப்பா நினைப்பது உண்டு, நிறைய அழுப்பது உண்டு. ஆனால் நிறைய இந்த வசனத்தை தான் நான் சொல்லுவேன்.
ஒரு தகப்பன் மறந்தாலும், தாயனை மறந்தாலும், கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொண்டார். தேவஜனங்களே, தேவப்பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த உலகம் கைவிடப்படவில்லை, எல்லாரும் மறக்கப்பட்ட நிலைமையில் ஒரு மனிதன், ஒன்றில்லாத மனிதனை தூக்கி நிறுத்தின ஆண்டவர் உங்க வாழ்க்கை கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். இதே ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்க மாட்டோம். இதே போல பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்க. இதே நேரங்களில் நான் படுகிற பாடை என் பிள்ளை பார்க்க கூடாது. விசுவாசிங்க, ஒரு நாள்ல ஒரு நம்ம பிள்ளைகள் கலெக்டராவோ, ஜட்ஜாவோ, பெரிய போலீஸ் அதிகாரியோ கர்த்தர் கொண்டு வரணுங்க. நீங்க அப்படிப்பட்ட விசுவாச ஒரு உடன்படிக்கை ஜெபம் பண்ணுங்க. 3 பிள்ளை கொடுத்துருக்குதா, 2 பிள்ளை தேசத்தை கொடுங்க, 1 பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்தை கொடுங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக செய்யுங்க. உங்க பிள்ளை விசுவாசம் இன்னைக்கே சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளை இப்படி வரணும், என் பிள்ளை இப்படி செய்யுங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம பிள்ளை நம்மளை மீறி நடப்பா, வாலிபன் தன் வாலியை அறியாம இருப்பான். விசுவாசிங்க, தேவன் பெரிய காத்து செய்வார். சரிங்களா? அடுத்தது யோவான் 14ஆம் அதிகாரத்துடைய 12 வாசிங்க. அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்துடைய 12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அவர் செய்கிற கிரியை தானும் செய்வான். இவைகளை பார்த்திலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரியைகளையும் செய்வான். பெரிய கிரிகள் இயேசு செய்தது போல யாரும் செஞ்சிருக்காங்களா? இன்னைக்கு கடல் மேல நடந்திருக்காங்களா? கடல் மேல நடந்திருக்காங்களா? செத்தவன பிள்ளைங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஆனா கடல் மேல நடந்து பார்க்கல. 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்து பார்க்கல. தேவன் செய்த அற்புதம் நிறைய பைபிள்லயே எழுதப்படாத அளவுக்கு அவ்வளவு அற்புதங்கள் இருக்குது. அவ்வளவு அற்புதங்கள் தேவன் செய்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, என்னில் காட்டிலும் பெரிய அற்புதங்களே நான் என்னவேன், நீங்க செய்வேன், என் விசுவாசத்தை நீ செய்வ. அப்ப நீங்க உங்களை வந்து செய்ய மாட்டா, செய்வா. நீங்க விசுவாசிங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துக்கிறீங்க, உண்மை காட்டிலும் நான் உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை என்னவேன் செய்வேன். நான் தரிசனத்தை பார்க்குறேங்க, நான் பேசிட்டு இருக்கிற தரிசனத்தை பார்க்குறேன். ஒரு நாள் வரப்போகுது, சபை கட்டப்பட போகுது. ஒரு நாள் வரப்போகுது, ஆத்து மக்கள் தொல்லை வரப்போகிறாங்க. ஒரு நாள் வரப்போகுது, எழுப்புதல் வரப்போகுது. அந்த எழுப்புதல் தரிசனத்தை காட்டுகிறேன், அதான் விசுவாசிக்கிறேன். ஒரு நாள் வரப்போகுது, உன் பிள்ளை நல்லா இருக்கிறத ஒரு நாள் பார்க்க போறேன். ஒரு நாள் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், என் பையன் எப்படி இருக்கிறேன், என் பொண்ணு எப்படி இருக்கா, என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கிற கேள்விக்குறியா இருக்கிறீங்களே, ஒரு நாள் வரப்போகுது, உன் பிள்ளை உயர் நடத்துல இருக்கிறத உன் கண்கள் காணும். உன் கண்கள் காணும். விசுவாசிங்க, நிச்சயமா உங்க பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானங்கள்ல தேவன் ஏற பண்ணுவார். அதனால நம்புங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம் வாசிங்க. அதுல விசுவாசத்தை குறித்து போட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தினுடைய பங்கடைவா என்றால் அது அவிசுவாசி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. விசுவாசிக்கு ஆப்போசிட் யாருங்க? அவிசுவாசி. நான் ஒரு சிலருக்கெல்லாம் ஜோமனா ஃபோன்ல எனக்கு தெரியல, ஒரு சிலர் இருக்கிறாங்க வெளியே, அவங்க எல்லாம் விசுவாசம் ஜெபிக்க முடியாது. விசுவாசம் வந்து பேசணும்னா எங்கனே ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆண்டவர் செய்யவே மாட்டாரு. ஏன்னா ஆண்டவர் செய்யறாரு. ஆண்டவரை விசுவாசிக்காத ஒரு சில கூட்டம் இருக்குது, கர்த்தருடைய பேர் இருக்குது அவனுக்கு, ஆனா அவனுக்கு என்ன இல்லைங்க, விசுவாசமே இல்லை. அவனுக்கு நிலைமை என்னன்னா, இங்க பைபிள் என்ன போட்டிருக்குங்க, அவனுக்கு 2ஆம் நரகமாகிய அக்கினி கடல்ல பங்கடையுமா. தேவ பிள்ளையா இருந்த உடம்புல விசுவாசம் இல்லைன்னா நீங்க 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல்ல பங்கடைவீங்க. தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை செத்த வாழ்க்கை மாத்திரமல்ல, நரகத்துக்கு போற பெரிய பாவம் விசுவாச போராட்டம். விசுவாசத்துல குறைந்திருக்கிறது, விசுவாசத்துல குஞ்சி கிடக்கிறது, விசுவாசத்துல பலவீனமா இருக்குது. உங்களை பார்த்து மத்தவங்க விசுவாசிக்கணும். உங்களை பார்த்து இவங்களே விசுவாசம் இல்லாம இருக்காங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கேட்பாரு, லேட்டா கேட்பாரு, அவசரப்படாத சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. இல்லைங்க, ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் திறந்திருக்கிறது, அவருடைய செவி எப்போதும் திறந்திருக்குது. அவர் சொல்றாரு, என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வேன்னு சொல்றாரு. அவருக்கு ஆமென். நம்மளோட விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர். இந்த ஜூம் மீட்டிங்ல அப்புறம் இந்த யூடியூப்ல வரலைங்க, அதை சாட்சி எங்களோட போன் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா நான் வந்து உங்களோட செய்தி கேட்டிருந்தேன், நீங்க ஜெபிக்கும் போது நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன், என் முதுகு தண்டுல கழுத்தெல்லாம் வலியா இருந்தது, நான் 1 நிமிஷம் விசுவாசத்தோட அவர் சொல்றாருல அதை நம்பி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அற்புதம் நடக்கும். அதான் விசுவாசம். அப்போ அவங்களுக்கு செய்யற ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் இங்க இருக்காரு இல்லைங்களா? இங்க இருக்கிறாருங்க அவரு. அப்ப விசுவாசிங்க. இப்ப உங்க வீட்டுல ஒரு விஷயத்தை வச்சுக்க, என் பகனோட எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம், என் பிள்ளை குறிச்ச எதிர்காலத்தை குறித்து பயம், என் எதிர்காலம் இப்படியே போயிருமான பயம் இருக்கு. நான் தயவு செஞ்சு சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லைன்னா நமக்குள்ள என்ன வருங்க? பயம் வரும்.
ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட கடல்ல சீசர்கள்லாம் போகும்போது கடல் தண்ணி அசையும் போது பெரிய சுனாமி வந்த போது எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ நாங்க சாகுறோம், நமக்கு அக்கறை இல்லையா? ஆண்டவர் மேல அவர் அக்கறை இல்லாம போட்டிருப்பாரு, அவர் கூட இருக்கிறாரு, ஆனா அக்கறை இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அவனுக்குள்ள என்னதுங்க? அவிசுவாசம். அவனுக்குள்ள அவிசுவாசம் இருந்துச்சுனால எத்தனை நாளைக்கு இன்னொரு இருப்புன்னு சொல்லி அவனை திட்டிட்டு இறையாத. இப்படிதான் ஆண்டவர் சொன்னது, அற்புதம் செய்வார், ஆனா வலிக்கிற அற்புதம் செய்வார். அற்புதம் நடக்கும், ஆனா அது வழியோட அற்புதம் அடைவிப்பீங்க. அப்ப முதல்ல விசுவாசித்தீங்கன்னா அற்புதத்தை மகிமையா பார்க்கலாம். சரிங்களா? எல்லாமே தேவ நாமத்துக்கு என்று மகிமையானவனுங்க செய்யுங்க. சரி, இது என்ன காலங்க? கடைசி காலமா? புது உடன்படிக்கை காலமா? இது கடைசி காலமா? இது கடைசி டேட்டு 2 கிடைக்கிறோம். அப்போ என்ன வரப்போகுதுங்க? அவருடைய வருகை சமயமா இருக்குது. அவரோட வருகை ரொம்ப சமயமா இருக்குதுங்க. நான் நிறைய ஊழியர்களோடு பேசுறேன், வெளியே ஊழியர்கள் எங்களோடு பேசுறாங்க. சொல்ற விஷயங்கள்லாம் கேட்கும் போது இந்த காது 2 அறுத்து வீசலாம். அவ்வளோ ஒரு கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிற ஒரு கூட்டம் எழுப்பிட்டு வராங்க. குறை சொல்ற கூட்டம் அவருக்கு எழுப்பிட்டு இருக்குது. ஆண்டவர் குறித்து குறை சொல்றவங்க, சபையை குறித்து குறை சொல்ற ஒரு கூட்டம் எழுப்பிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்தி கிறிஸ்து பின்னாடி சாத்தான் சபையோடு பின்பற்றிக்க கூட்டம் இருக்குது, மந்திரவாதத்துக்கு முன்னாடி போற கூட்டம் இருக்குது. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல விசுவாச துரோகம் பண்றவங்க கூட்டம் எழுப்பி இருக்குது. இன்னைக்கு ஆண்டோட பிள்ளை சொல்லப்படுகிற பிள்ளைகள் கூட உலகத்தின் பிள்ளைகள் பண்ணதை விட சாங்கியமாக்குறாங்க, சம்பூர்ணமாக்குறாங்க. சாங்கியம் இதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்னா யார் பார்க்கறா நினைக்கிறீங்க? யார் பார்க்கறா நினைக்கிறீங்க? கிறிஸ்துவ பார்க்கறாங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆண்டு படைக்கும் போது நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறத ஆண்டு அவர் படைச்சாரா? இல்லைங்க, எல்லாம் நல்லதுன்னு கண்டார். ஆனா தேவ பிள்ளைகளுக்குள்ள இன்னைக்கு ஒரு அந்த பழைய யாபிட்டு பழைய சுபாவம் வந்துருச்சு. இது நல்ல நேரமா, இது கெட்ட நேரமா, சாங்கியமாத்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியம். இது கடைசி நாளா இருக்கு. அப்படின்னால ஆண்டோட வருகை எப்ப வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்பா கடைசி பிரசங்கம் ஞாபகம் இருக்கா? நமக்கு தெரியல. இங்கதான் அப்பா போந்திருந்தாரு, சேரிக்கு தான் போட்டிருந்தாரு. அது கடைசி பிரசங்கம் யாருக்கு ஞாபகம் இருக்கா? அப்பா கடைசியாக பிரசங்கம் பண்ணது 5 கன்னிகளை குறித்து அவர் பேசினார். 5 கன்னிகள், புத்தியுள்ள கன்னிகள், புத்தியில்லாத கன்னிகள். இப்ப நீங்க இதுல யாரு, நான் யாரு? புத்தியுள்ள கன்னிகளா, புத்தியில்லாத கன்னிகளா? சொல்லுங்க. புத்தியுள்ள கன்னியா, புத்தியில்லாத இருக்கீங்க? விசுவாசமா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தேகம் வருது உங்களுக்குள்ளேயே, நான் புத்தி இல்லையோ அப்படின்னு நினைக்கிறீங்க. புத்தி இருக்குது ஆண்டவரே சொல்லி விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க. நான் புத்தியுள்ள, சொல்லுங்க, நான் புத்தியுள்ள, புத்தியுள்ள மனவாட்டி, புத்தியுள்ள மனவாட்டி. அதனாலதான் உள்ள ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கோம். சரிங்களா? அதனால ஆண்டோட வருகை சமயமா இருக்குது. முதல்ல 3 காரியம் சொன்ன, கனி உள்ள வாழ்க்கை, 2வது விசுவாசம், 3வது பாயிண்ட் இருக்கு. டைம் அதிகமாக எடுக்க முடியல, அடுத்த ஒரு ஆண்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். சரிங்களா? 3 காரியத்தில் 2 காரியத்தில் டைம் ஆகிப்போச்சு. முதல்ல கடிதங்கிற வாழ்க்கை, 2வது விசுவாசம், 3வது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமா இருங்க. நீங்க ஆயத்தமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, மற்றவங்களை ஒண்ணுங்க, மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க. இன்னைக்கு நானே ஆயத்தம் இல்லை, மற்றவனை எப்படி ஆயத்தப்படுத்துன்னு நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து சொல்லுகிறேன், ஆண்டோட வருகை சமீபம். ஆண்டுடைய வருகை ரொம்ப சமீபம். ரத்தத்தோட எண்ணிக்கை என்ன நாடுக்கு கொண்டிருக்காங்க? நைஜீரியாவில் ஒரு நாளைக்கு 32 பேர்த்த கொள்றாங்க. எத்தனை பேருங்க? 32 பேர்த்த அந்த கொள்ற வீடியோலாம் நான் வெளியே வரல, நிறைய வீடியோ வந்து அனுப்பிச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாவனதான் இருக்குங்களா, ஒரு மனுஷன் வந்து ஒரு 100 வயசுக்கு வாங்கலாம் எல்லாருக்கும் ஆசை. ஆனா ஆண்டவருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அநேக ரத்த சாட்சிகளை பார்க்கும் போது நான் ஒன்னே தெரியுது, ஆண்டோட வருகை தாமதமா இல்ல, சீக்கிரமா வரப்போகுது. இது மணவாள இயேசு கிறிஸ்து இதோ வாசனையிலே வந்துட்டாருங்கிறத நான் கண்கூடா உணர்கிறேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரமா நடப்பாரு, வரப்போகிறாரு. அதனால உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இயேசு வரப்போறாரு. உங்க ரட்சிப்பை உங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க, உங்க மனைவிட்ட சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, வருகை சமயமா இருக்குது. கைவிடப்படுகிற நிலைமைகள் ஒரு நாளும் உங்க பிள்ளைகளுக்கோ உங்க கணவருக்கோ யாருக்கு வரக்கூடாது. தயவுசெய்து சொல்லுகிறேன், உங்க பாதத்தை பிடிச்சு சொல்லுகிறேன், இயேசு சீக்கிரமா வரப்போகிறாரு. அந்த ரட்சிப்பின் செய்தி நம்ம கொடுக்கப்பட்டுச்சு. அதே போல இந்த ரட்சிப்பின் செய்தி சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகை சொல்லுகிறேன், ஆண்டவர் சீக்கிரமா வரப்போறாரு. மாறினாதா சீக்கிரம் வாரும், சீக்கிரமா வரப்போறாரு. அதனால நீங்க ஆயத்தப்படுங்க, மற்றவங்களை ஆயத்தப்படுத்துங்க. அநேகருக்கு ஜாம காவல்காரனா இருங்க. அநேகருக்கு யாரா இருக்க, நீங்க யாரா இருக்கணுங்க? ஜாம காவல்காரனா இருக்கணும். இந்த மாதத்திலிருந்து அடுத்த மாதத்திலிருந்து முழு ஜபத்தை ஆயத்தப்படுத்தணும். நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த மாதத்திலிருந்து ஒரு முழு ஜபத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். முந்தினவர்கள்லாம் பின்னிட்டு வராங்க. ஒரு குறிப்பிட்ட சபைகள் நான் பார்க்குறேன், நம்ம சபையை எழுப்புவதற்கு சபையை பார்த்து கற்றுக்கிட்டவங்க இன்னைக்கு முழு ஜபம் நடத்துறாங்க, வெள்ளிக்கிழமை நடத்துறாங்க. பயங்கர எனக்கு ஆச்சரியமா இருக்குது.
பாரம்பரிய சபைகள் நடக்குது. எனக்கு ஆச்சரியம் வந்தது. அப்போ எழுப்புதல் சொல்லப்படுகிற எழுப்புதல் அக்கி சொல்லப்படுகிற சபைக்குள்ள ஏன் முழு ஜெபம் நடக்கக்கூடாது? ஏன் உபவாசப்பட ஜெபம் நடக்கக்கூடாது? ஏன் குடும்பம் தனித்தனியாக உட்காந்து குடும்பமா தனியாக உட்காந்து கதறி அழுகக்கூடாது? அதனால வரப்போற காலத்துல அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்ய போகிறாரு. அதனால சொல்லுங்க, மாறனாதா சீக்கிரம் மாறும், மாறனாதா சீக்கிரம் மாறும். இப்ப முழங்கால் போட்டுங்க, நான் செய்தியை முடித்து விடுகிறேன். கனிதருகிற வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறாரு. நீ கனிதருகிற ஒரு திராட்சை கொடியா? யோசேப்பு சூரியன் மேல் படர்ந்தானே, அதே போல நீங்களும் நானும் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை. எதையும் மன்னிச்சு, வைராக்கியம் இல்லாம எதையும் மன்னிச்சு, யோசேப்பு தன் சகோதரனை பார்க்கும் போது அன்பினால் பொங்கி ஒரு அறையை தேடி போய் அழுதானே, அதே போல எனக்குள்ள அந்த சுபாவத்தை தாங்கப்பா அந்தவரே, எனக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லாத கசப்பில்லாத அந்தவரே, அந்த கசப்பில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. சொல்லுங்க, கனிதருகிற வாழ்க்கையை தாங்க, இச்சைக்கு தாங்க அந்தவரே. அநேக நேரம் கோவப்படுறேன், அநேகர் அப்படி இருக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரை பின்பற்றுறீங்க, ஆனா வாயில திறந்தா துஷ்ட வார்த்தை, அசுத்த வார்த்தை இதெல்லாம் இருக்குது. கனிதருகிற வாழ்க்கை உங்கள்ட்ட இல்லையே, ஒரு சாட்சி உள்ள ஜீவி இல்லையே. ஆண்டவர் உங்களை பார்த்து மனஸ்தாபப்படுறாரு. எனக்கு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள கனி இல்லாத வாழ்க்கை இருக்குதுப்பா, எனக்கு கனிதருகிற ஜீவித்தை தாங்க. இரண்டாவது, எனக்குள்ள விசுவாசம் இல்லை, அநேகர் விசுவாசிக்கிறது இல்லை. கர்த்தர் செய்வார், எப்ப செய்வார்னு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நான் விசுவாசத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிங்க. நான் அர்ப்பணிச்சு ஜெபிச்ச போது கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியை செய்றார். இந்த சாயந்தரம் இந்த மத்திய வேளை கூட உங்களுக்குள்ள பலத்த கிரியை செய்ய போறாரு. இப்போ அந்த ரெண்டு காரியத்தை அர்ப்பணிங்க. முதல்ல கனிதருகிற வாழ்க்கைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இரண்டாவது விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. மூணாவது, நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி அர்ப்பணிங்க. என்னை அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. ஒரு நிமிஷம் அர்ப்பணிங்க. இது ஒரு மாற்றம் உண்டாகிற நாளா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிற நாளா இருக்கட்டும். அர்ப்பணிங்கள. இயேசுப்பா, தனியா உட்கார்ந்து அவங்க கண்களை மூடி அந்த அழுகுல ஒரு 5 நிமிஷம் நான் கனி தரலப்பா, எனக்கு கூட கனி இல்லப்பா, எக்ஸாமான் வந்து பார்க்கும்போது கனி இல்லப்பா, அண்டவரே எனக்கு கனி தருகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும், அண்டவரே எனக்கு கனி உள்ளவனாய் மாற ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்குள்ள வைராக்கியம் இருக்குது, இச்சைகள் இருக்குது, அண்டவரே கோபம் இருக்குது, அண்டவரே துர்க்குணங்கள் இருக்குது. இன்னைக்கு நான் கலைந்து விடுகிறேன், என்னை உருவாக்க ஒப்புக் கொடுக்கிறேன். குயவன் கையில் இருக்கிற மண்பாண்ட கெட்டு போனது, நான் கெட்டு போனவனா நிற்கிறான். ஆண்டவரே இன்னைக்கு என்னை உருவாக்குங்க. நீங்க விரும்புற பரிசுத்தம் எனக்குள்ள உண்டாகட்டும், நீங்க விரும்புற அந்த ஐக்கியம் உண்டாகட்டும், நீங்க விரும்புற அழைப்பு உண்டாகட்டும், நீங்க விரும்புற ஆண்டவரே நீங்க விரும்புற வாழ்க்கை உண்டாகட்டும். ஆண்டவரே கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் கேளுங்களேன். ஒரு கனிதருகிற வாழ்க்கை எனக்கு வரட்டும் என்று கேளுங்க. உங்களுக்குள்ள பலவீனமான விசுவாசம் பலவீனமா இருக்குது, அநேகருக்குள்ள விசுவாசம் பலவீனமா இருக்குது. உங்களுக்குள்ள விசுவாசம் பலவீனமா இல்லை, சூழ்நிலை பார்க்கல. இன்னைக்கு விசுவாசத்தை பலப்படுத்துங்க, விசுவாசம் வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே 2 கொரிந்தியர்ல 12 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எனக்குள்ள விசுவாசம் வரத்தை தாங்க. ஆண்டவரே விசுவாசத்தை வரத்தை தாங்கப்பா. எனக்குள்ள எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்புற ஒரு இறுதி எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. நடம் அப்படியே சூழ்நிலை மாறப்போகுது. அதனால 5 நிமிஷம் கேளுங்க. அவர் வருகை சமீபமா இருக்க போதுங்க. 3வது சொல்ல போகிறேன், என் மனவாட்டியா நான் மாற விரும்புகிறேன். நான் மனவாட்டியாக நான் மாற விரும்புகிறேன். என் மனவாட்டி அலங்காரத்தை இழந்து போயிட்டேன். நான் மனவாட்டியா முதல்ல ஆயத்தமா இருப்பேன். நீங்க வர வரைக்கும் ஆயத்தமா இருப்பேன். இன்னைக்கு ஆயத்தம் இல்லாம இருக்கிறேன். என்னை ஆயத்தப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறேன். நான் மனவாட்டியாக அலங்காரத்துக்குள்ள வர ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லவே இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க, ஆவியில் நிரப்பப்பட்ட பிள்ளைங்க, உங்களை ஆண்டவர் இந்த நாள்ல மறுபடுத்த விரும்புகிறார். ஒரு மறுரூப அனுபவத்தை பார்க்க விரும்புகிறேன். ஒரு மறுரூப அனுபவத்தை பார்க்கிறவருங்க. ஒரு மறுரூப அனுபவம் நீங்க விரும்பினா நீங்க ஒப்புக் கொடுத்த மனசார ஒப்புக் கொடுத்தீங்கன்னா இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் சொன்னார், எனக்கு வாக்கு பண்ணாரு, என் சனகத்தை சொல்லு, என் பிள்ளைக்கு சொல்லு, நான் அழைச்ச பிள்ளையோட சொல்லு, கடிதங்கிற வாழ்க்கை வேணும் சொல்லு, நான் விசுவாசம் வேணும் சொல்லு, அவங்க ஆயத்தான்னு சொல்லு. சொல்றதுக்கு அப்புறம் ஒப்புக் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிரகிக்க முடியாத அற்புதங்களை பார்க்க போறாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஆசீர்வாதங்களை பார்க்க போறாங்க, ஐஸ்வர்யங்களை பார்க்க போறாங்க. என்னோடு கர்த்தர் வாக்கு பண்ணாரு. அதனால தான் தைரியமா பிரசங்கம் பண்ணுகிறேன். நான் சொல்லுகிறேன், 7 நாளுக்குள்ளாக நீ போராடுகிற ஒரு சில போராட்டம் எல்லை விட்டு விலகும். 7 நாளுக்குள்ளாக நீ போராடுகிற போராட்டம் 7 நாளுக்குள்ளாக அடுத்த வர சந்தேகம் நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அடுத்த வர சந்தேகக்குள்ள ஏதாவது போராடுங்களோ, எது பெருசா நீங்க போராடுங்களோ, அந்த போராட்டங்களுக்கு கர்த்தர் வெளியாக்குறாரு. ஒரு அற்புதம் தோன்றுது, சுகவாழ்வு குடிக்கிறது. கர்த்தர் வாக்கு பண்றாரு, உன் சுகவாழ்வு
சீக்கிரமாய் துளித்து ஓ ரெடி நகனவா ரபாலா தூதரவா இதோ அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது. இதோ ஆவிக்குரிய கண்கள் சபைக்கு திறக்கப்படுது, ஜனங்களுக்கு திறக்கப்படுகிறது. எந்த நிலைமையில் விழுந்துவானாயோ அதே நிலைமையிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார். எந்த நிலைமையில் விழுந்துவானாயோ இதோ கர்த்தர் தூக்கி எடுக்கிறார், கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். மூன்றாவது, நீ ஆயத்தப்படு. அனைவருக்கு ஜாம காவல் காரணம் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை காண்கிறேன். கர்த்தர் காட்டுறாரு, எனக்கு ஒரு சில காட்டுறாரு, ஒரு சில மேல அப்படிப்பட்ட அபிஷேகத்தை பார்க்கிறேன். நீ அநேகர் ஆயத்தப்படுத்த போறீங்க. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறாரு. உங்களை நம்பி சொல்லான ஆத்மக்கள் சபை கொண்டு வர போறாரு. கொத்து கொத்தான ஆத்மக்களை உங்க மூலியமா கர்த்தர் கொண்டு வர போறாரு. ஓ நீங்க என்ன மாசக்காலும் நாம கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற காரியம் பயங்கரம், பயங்கரம். இந்த சூழ்நிலை செய்ய போற காரியம் பயங்கரம், 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 பயங்கரம். ஓ நீங்க நீ நிற்காதுன்னா சிறு பிள்ளைகள் கூட கர்த்தர் பேசுகிறார். சிறு பிள்ளைகள் கூட கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். சிறு பிள்ளைகள் கூட கர்த்தர் உங்க பிள்ளைகளை நீங்க நினைக்கிறீங்க, என் மகன் எப்படி இருக்கிறான், என் பிள்ளை எப்படி இருக்கிறார் நினைக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளையை நான் திருப்புகிறாரு. அவர் சமூகம் திருப்புகிறாரு. நீங்க சொல்லாமே அவன் மனநாள் போட போறான். அவர் சொல்லாமே நேரத்தை வாசிக்க போறான். நீங்க சொல்லாமே அவன் வாழ்க்கை மாறல. உன் கண் கூட மக போறீங்க. உன் கண மனைவி நீ சொல்லாமே மாற போகிறா. கணவனே கணவனை பார்த்து இப்படி இருக்காரு நினைக்கிறீங்களே, உன் கனவை நீங்க சொல்லாமே மாற போகிறாங்க. ஆண்டவர் செய்ய போகிறார், ஆண்டவர் செய்ய போறாரு. இது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய வார்த்தை இல்ல. இதெல்லாம் கர்த்தர் செய்ய போறாரு, சீக்கிரமா செய்ய போறாரு. திருமண தடைகளை கர்த்தர் உடைச்சிருக்கிறார். இன்னைக்கு திருமண தடைகளை கர்த்தர் உடைச்சு கொண்டிருக்கிறார். ஓ ரிபி துனாமா சங்கது நம்ம கைகளை வைத்து இப்ப இல்லை என்ன ஆசீர்வாதம் கேட்கறீங்களோ, என்ன பொருளாதாரம் கேட்கறீங்களோ, அற்புதம் நடக்கணும் சொல்லுகிறேன். அற்புதம் நடக்கணும், பொருளாதாரமான அற்புதங்களை பார்ப்பீங்க. இப்போ பார்ப்பீங்க. கைகளை உயர்த்துங்க. கேளு ஆண்டவர்கிட்ட, என்னை நம்புகிற ஆண்டவரே எனக்கு தொழிலை கொடுங்க, தொழில் அதிபரா என்னை மாற்றுங்க. யாபேசோட எல்லைகள் விரிவாக்குறது போல என்னை ஆசீர்வதி கேளுங்க. இது கர்த்தர் உங்களை உடன்படிக்கப்படுகிற நாள். அதனால கேளு ஆண்டவர்கிட்ட, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆண்டவரை ஆசீர்வதிங்க. நான் சபைக்கு தூணாய் மாறணும். என்னை ஆசீர்வதியும், என் தொழில் ஆசீர்வதியும், என் எல்லை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எல்லை ஆசீர்வதியும். என்ன நிரப்பவும். நான் வெறுமையா நிற்க மாட்டேன், கடனாலே நிற்க மாட்டேன், வெறும் கையா இருக்க விரும்பல. ஒரு சில நேரங்களில் காணிக்க போறவங்கள காசு இல்லாம ஆயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் நீங்க உன் கைகளை பெருக பண்ண போறாரு. உன் கைகளை பெருக பண்ண போறாரு. உன் கை சம்பத்து பெருக பண்ண போகுது. உன் கை சம்பத்தை என் ஆண்டவர் பெருக பண்ண போறாரு. ஓ ரபாலா டூலா விசுவாசமா கை தட்டி யார் சொல்லிட்டு, ஓ ரபாலா டூலா பாடா டாடா பாடா ரபாலா டூலா பாடா ரபாலா டூலா பாடா ரபாலா டூலா பாடா ரதுலா பாடா. இதோ மனவாளர்கள் ஆயத்தமாகறாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஏற்ற ஒரு கணவர்களை மனவாட்டிகளை கர்த்தர் ஏற்படுத்துறாரு. இப்ப நான் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, என் ஆவிக்குரிய கண்களை பார்க்கிறேன். இதுவரைக்கும் நீ தேடினே இல்லை. இனி இருந்து உன் கண்கள்ல அப்படிப்பட்ட மனவாட்டி, ஏற்ற மனவாள உன் வீட்டுக்குள்ள வருவாங்க. ஓ இதனா மக்கதுனா உன் வீடு ஒரு கல்யாண வீடா மாறப்போகுது. ஒரு கல்யாண வீடா உன் வீடு மாறப்போகுது. மகிழ்ச்சி வீடா மாறப்போகுது. விசுவாசிங்க, நம்புங்க. நான் திருசமா சொல்லுகிறேன், உன் வீடு கல்யாண வீடா மாறப்போகுது. உன் வீடு தோரண வீடா மாறப்போகுது. வாழ கண்ணு கட்டுற வீடா மாறப்போகுது. உன் வீடு சொல்ல போகுது அநேகர், எப்படி இருந்துச்சு, இது எப்படியாச்சு, என் தேவனாச்சு, என் கத்தனாச்சு, என் தெய்வனாச்சு சொல்லுகிறேன். இடம் வாங்குறதுக்காக நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி கேளுங்க. எத்தனை சென்ட் இடம் கேளுங்க. எனக்கு இந்த செட்ல வீடு வேணும். நான் போன ஜெபிக்கிற அநேகருக்கு அப்படி நடக்குது. கத்த செய்யறாருங்க. எனக்கு வீடு வேணும் சொல்லும்போது வீடு ஆட்ட கொடுக்குற கண் கூட சாட்சியை கேட்கறேங்க. அடுத்தவங்களோட கிரயத்துக்கு நான் போக போகிறேன். நான் சொல்லுகிறேன், கேளுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு இவ்வளவு சென்ட் இடம் வேணும் ஆண்டவரே, இத்தனை வீட்டில் ஸ்கொயர் வீடு எனக்கு வீடு வேணும் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விசுவாசமா கேளுங்க. அதான் விசுவாச வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசமா நம்பி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இப்படி இடத்தை எனக்கு கொடுங்க. நிச்சயமா கேளுங்க, நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். கைகளை வைத்து கேளுங்க. இத்தனை சென்ட் எனக்கு இடம் வேணும், இத்தனை ஏக்கர் எனக்கு இடம் வேணும் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இது வேணும் ஆண்டவரே எனக்கு தந்துருங்க. ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி எங்கும் பெருகிடுச்சு, பூமி தாங்க முடியல. நான் அவருடைய நீதிமான அவருடைய பிள்ளையா இருக்கும் போது எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தாங்க கேளுங்க. ஆண்டவரே இந்த வேளையில யாரெல்லாம் இடத்தை கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் இடம் வேணும் கேட்கிறாங்களோ, யாரெல்லாம் இடத்துக்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறாங்களோ, எத்தனை நாளைக்கு இந்த வாடகை வீட்டுல உட்கார்ந்து சொல்லி இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்களோ, இதுக்கு நான் செவிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு திறந்த வாசலை ஜனத்துக்கென்று வைங்க ஆண்டவரே. திறந்த வாசலை வைங்கப்பா, திறந்த வாசலை வைங்கப்பா, திறந்த வாசலை வைங்கப்பா. ஒரு திறந்த வாசல் இவளுக்கு வரட்டாண்டு வரேன்.
அது மாத்திரம் இல்லை, தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுங்க. ரொம்ப நாளாக நான் கூலிக்கு வேலைக்கு போகிறேன், ரொம்ப நாளாக கூலி தொழில் செய்யறேன், என்னால் முன்னேற முடியும்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டோட கேள்வி ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. தொழிலில் எத்தனை அம்பானி மாட்டம் பெருகிக்க கூடாது. நான் உங்க பிள்ளை, வசனம் சொல்லுது நீதிமான் பணையை போல செழிப்பான்னு சொல்லுது. நான் உங்க பிள்ளையா இருக்கும் போது நீதிமான் தானே. என்ன ஆசீர்வதிங்க, என் தொழில் ஆசீர்வதிங்க. யாபேசுற எல்லைகளை விரிவாக்குனீங்களே, என்ன ஆசீர்வதிங்க. எல்லாத்துக்கும் அதிகாரி யோசேப்பை உயர்த்தினீங்களே, தானியேலை உயர்த்தினீங்களே, என்ன உயர்த்துங்க. அரசாங்க அதிகாரியாக என்ன உயர்த்துங்க, நம்புங்கன்னு சொல்லி கைகளை உயர்த்தி ஆண்டவரே நான் செபிக்கிறேன். இப்படி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, அப்படி குழந்தை வச்சிருக்காங்க, அந்த குழந்தை மேலோட என் பிள்ளை மேல இப்படிப்பட்ட அதிகாரியை மாறணும் கூட நீங்க ஜோம் பண்ணலாம். நீங்க சொல்லி ஜோம் பண்ண கத்த கொடுப்பாரு. இந்த ஸ்தானத்துல உயர்த்துங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. பிளஸ் பண்ணி ஜோம் பண்ணுங்க. பிள்ளைய பிளஸ் பண்ணுங்க, ஒரு 5 பிளஸ் பண்ணுங்க, உங்க மனைவி பிளஸ் பண்ணுங்க, உங்க அம்மாவை பிளஸ் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அன்றுவரே விசேஷமா அப்படிப்பட்ட ஒரு நற்கிரியை நடக்கட்டும்னு சொல்லுங்க. ஒரே சோத்திரிக்கிறேன். இவ்வளவு விண்ணப்பங்களை நான் ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன். இத்தனை விண்ணப்பங்களை ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். நீங்க சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க பாரப்படுத்துறீங்க சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. அநேக உயிருள்ள சாட்சிகள் எழுப்பட்டும், அநேகர் வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். நீங்க ஜெபிக்கிற அற்புதம் நடக்கட்டும். நீ அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் பண்ணி ஜெயபலு ஒரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும்போது